ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ கேஜ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டோட ஸ்க்ரூ கேஜ்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்க்ரூ கேஜோட தியரி பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம கொஸ்டின் போடுறது, அந்த அப்ரோச் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எனிவே, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ கேஜுக்கு ஒரு பேசிக்கான டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஸ்க்ரூ கேஜ். இங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லா பார்ட்ஸும் இங்கே இருக்கா? இங்கே பாருங்கள், மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது, நான் அன்றைக்கே சொன்னேன்னா மெயினாக நமக்கு வெர்னியர் கேலிப்பர் பார்க்குறப்பயே நான் சொன்னேன், மெயினாக நமக்கு ரெண்டே விஷயம் தான். அங்கே வெர்னியர் கேலிப்பரில் என்ன பார்த்தோம்? மெயின் ஸ்கேல் பார்த்தோம், அப்புறம் வெர்னியர் ஸ்கேல் பார்த்தோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே எனக்கு மெயின் ஸ்கேல் இருக்குது, அப்புறம் என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல் இருக்குது. ஓகேவா? இதுதான் என்னுடைய மெயின் ஸ்கேல், இது என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல். ஓகேவா? ஸோ எத்தனை பேருக்கு விசிபிள் ஆகுது? ஓகே, இது என்னுடைய மெயின் ஸ்கேல், இது என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல். ஓகேவா? அங்கே என்ன பார்த்தேன்? அங்கே எனக்கு மெயின் ஸ்கேல்னு ஒன்று இருந்துச்சு, வெர்னியர் ஸ்கேல்னு ஒன்று இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இந்த ரேட் செட். ஓகே, ஸோ இந்த ரேட் செட்டை வந்து கொஸ்டினில் அடிக்கடி நம்ம பார்ப்போம் இந்த வேர்டிங்ஸை. ஓகே, ஸோ இதை லூஸ் பண்ண தான் என்ன ஆகும்? இதை திருப்ப தான் நமக்கு இது இந்த சைடு மூவ் ஆகும். அப்போ இந்த சைடு மூவ் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும்? எலாபரேட் ஆகும். இந்த பார்த்திங்களா, இந்த யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்களா, இது நமக்கு கொஞ்சம் பெருசாகும். இதில் நம்ம ஒரு பித்து பாலோ ஏதோ ஒன்று நம்ம வச்சு என்ன பண்ணலாம், அதோட டயாமீட்டரை மெஷர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதோட நம்ம டயாமீட்டரை மெஷர் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து வேறு என்ன பண்ணுவோம்? இது பேர் அன்வில், ஸ்பிண்டில். இங்கே பாருங்கள், யூ ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க, யூ ஷேப்டு ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. இதுதான் திம்பிள். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான, இந்த டயக்ராம் வச்சு சொல்லணும்னா அது ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. ஓகேவா? ஸோ அப்படியே இங்கே வாங்க, இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த மெயின் ஸ்கேலுக்கும் சர்க்குலர் ஸ்கேலும் நான் இங்கே நீட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது என்னுடைய மெயின் ஸ்கேல், இது யார்? என்னுடைய மெயின் ஸ்கேல். இவர் யார்? இவர் என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல். ஓகேவா? இவர் என்னுடைய மெயின் ஸ்கேல், இவர் என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல். புரிஞ்சுதா? ஓகே, இப்போது இங்கேருந்து என்ன டாபிக் ஆரம்பிச்சிடறேன். ஓகேவா? இங்கேருந்து என்ன டாபிக் ஆரம்பிச்சிடறேன். அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலும் பார்த்தோம். அதில் ஒரு டயக்ராம் போட்டேன். இங்கே பாருங்க, எனக்கு இப்படி இருந்துச்சு சார் மெயின் ஸ்கேலு, அதுக்கு கீழேயே என்னோட வெர்னியர் ஸ்கேல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு டயக்ராம் இருந்துச்சு. ஓகேவா? இதோட மெயின் ஸ்கேல், இதோட வெர்னியர் ஸ்கேல். இப்போது மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலும் ஒரு இடத்துல சேமாக மீட் ஆகும், ஒரு பாயிண்டில் கோயின்சைட். இங்கே 4th டிவிஷனில் இது ரெண்டுமே கோயின்சைட் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம இங்கே என்ன சொல்லிக்கலாம்? வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் சொல்லிக்கலாம், வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சர்க்குலர் ஸ்கேல், ஓகேவா, இந்த சர்க்குலர் ஸ்கேலோட டிவிஷன் நேராக மெயின் ஸ்கேலுக்கு நேராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு கோடு வருதா, அப்படியே அங்கேருந்து நேராக அந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு கோடு போடுவோம் கடைசி வரைக்கும். அப்போ எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டில் மீட் ஆகும்ல, ஸோ அந்த பாயிண்ட் தான் என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா? என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன், அதுதான் என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, இங்கே இருக்கா? இங்கே பாருங்கள், இது வரைக்குமே எனக்கு ஃபுல்லாகவே மெயின் ஸ்கேல், இது ஃபுல்லாகவே என்னுடைய மெயின் ஸ்கேல், இது மட்டும்தான் என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல். ஓகேவா? மெயின் ஸ்கேல் சர்க்குலர் ஸ்கேலுக்கான வித்தியாசம் புரிஞ்சா? அடுத்து இங்கேருந்து இந்த மெயின் ஸ்கேலேருந்து ஒரு கோடு போடுங்களேன். மெயின் ஸ்கேலேருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ட் கிடைக்குதா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வெட்டுதா? இது எந்த பாயிண்டில் கரெக்டாக வெட்டுது? அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஸ்கேலுக்கு நேராக இருக்கும். இப்போ நான் பேசிக்காக இங்கே 0ன்னு வச்சுருக்கேன். அப்போ என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து எனக்கு 0வாக இருக்கும். சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 0வாக இருக்கும். இங்கே எனக்கு 0வாக இருக்கிறனால 0 இருக்குது. சம்திங் வேறு ஏதாவது டிவிஷனாக இருக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது டிவிஷனாக எனக்கு என்ன பண்ணலாம்? இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒன்று என்னுடைய மெயின் ஸ்கேல் டிவிஷன், ஒன்று என்னுடைய மெயின் ஸ்கேல் டிவிஷன். இதுக்குள்ளே கான்சிக்யூட்டிவ் டிஸ்டன்ஸை நான் என்னென்னு சொல்லலாம்? பித்துன்னு சொல்லலாம், பிட்ச். ஓகே, இதை பிட்ச்சுன்னு நான் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதோ ஓவரால் ஐடியா. ஓகேவா? சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸை எப்படி பார்க்கணுன்றதுனா நான் இப்படி தான் பார்ப்பேன். என்ன பாருங்கள், ஈஸியாக நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுன்னு எனக்கு இந்த சர்க்குலர் ஸ்கேலில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். அது இப்போ இங்கே 0ன்னு இருக்குது. எனக்கு ஒருவேளை இங்கே 10ன்னு இருந்துச்சுன்னா அப்போ சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் என்ன இருக்கும்? எனக்கு 10ன்னு இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு மெயின் ஸ்கேலோட டேரெக்டாக அப்படி கோயின்சைட் ஆகுது, ஓகேவா, அந்த கோட்டுக்கு நேராக இருக்கோ அதுதான் என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ வாங்க அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டயக்ராம் இருக்கா? இங்கே பாருங்கள், அதே தான். இப்போ என்னோடய ரேட் செட்டை நான் திருப்ப எனக்கு இந்த சைடு இப்படி மூவ் ஆகுமா? அப்போ மூவ் ஆகிறப்ப
என்னால் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு ஆப்ஜெக்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ரேட்செட்டை திருப்பி என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும், என்னால் இந்த இடத்துல ஒரு பித்து போல் நான் மெஷர் பண்ணிட்டு திரும்ப டைட் பண்ணி அந்த ஃபிட் சைஸுக்கு நான் மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறம் என்ன ஆகும், என்னால் என்ன பண்ண முடியும், அதோட ரீடிங் எடுத்து பண்ண முடியும். இப்போ ரீடிங் எங்கே தெரியும், மெயினான ரீடிங், அந்த ரீடிங் தெரியறதுக்கான மெயினான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இந்த மெயின் ஸ்கேலும் சர்க்குலர் ஸ்கேல் தான். இதை வச்சு தான் நம்ம கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஸ்டின் போட போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா என்னத்தை ஹைலைட் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள் நான் சொன்னேன்னா இப்போ எனக்கு டிவிஷன் இல்லை, எனக்கு இங்கே 0 கிடையாது, 0 டிவிஷன் கிடையாது. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து எனக்கு இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு என்னோடய சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் என்ன வருது, 0 இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே இருக்குது, இங்கே என்ன எதை இன்டர்செக்ட் பண்ணுது, எனக்கு 5ன்றதை இன்டர்செக்ட் பண்ணுது, எனக்கு 5 இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேவா, 5 இன்டர்செக்ட் பண்ணுது. புரிஞ்சுதா? நான் எப்படி எடுத்தேன், நான் இந்த மெயின் ஸ்கேல்லேருந்து நேராக அப்படியே மேலே ஒரு கோடு போட்டு சர்க்குலர் ஸ்கேலில் இன்டர்செக்ட் பண்ணுறப்ப எனக்கு எந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது, எனக்கு 5ன்ற பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ, 5. ஓகேவா, ஸோ அப்போ நான் இங்கே எழுதிக்கவா, என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து இங்கே எவ்வளோ, 5. ஓகே, சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 5. புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் நம்ம டயக்ராம் கொடுத்தாலும் அப்ரோச் பண்ணோம். கொஸ்டினில் சில சமயம் கொஸ்டினை ஈஸியாக ஆகணும்னு நினச்சாங்கன்னா கொஸ்டினில் டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இல்லை கொஸ்டின் லைட்டாக காம்ப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராமில் கொடுத்துருவாங்க. இல்லை வேர்டிங்ஸில் மாற்றலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 3 டைப்பாக மட்டும் தான் என்ன பண்ண முடியும், கொஸ்டின்ஸை மாற்றி கேட்க முடியும். ஸோ வாங்க அடுத்து, இப்போது வெர்னியர் கேலிப்பருக்கும் நம்ம இதே மாதிரி தான் பார்த்தோம். இதே மாதிரி நம்ம நார்மலாக ஒரு பேசிக் டயக்ராம் கொடுத்து அப்புறம் அதோடய ஃபார்முலா பார்த்து அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் போனோம். ஸோ இப்போ நம்ம இதுக்குமே என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி அதே மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸை கடைசியாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அடுத்து இப்போ ஃபார்முலா ரைட் பண்ணட்டுமா, ஃபார்முலாக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபார்முலாக்குள்ளே போகலாமா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஃபஸ்ட்டு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க தெரியணுங்க. ஓகேவா, எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு, ஓகே, ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன், இல்லை சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் சொல்லலாம். ஓகேவா, சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் சொல்லலாம். நான் இங்கே டிவிஷன் சொல்லலாம், சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் இல்லை சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ இது என்னது, இது எனக்கு ஒரு ஃபார்முலா. ஓகேவா, இது எனக்கு ஒரு ஃபார்முலா. ஓகே, இது எனக்கு ஒரு ஃபார்முலா. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். இப்போ சார் இங்கே பிட்ச்சுன்னு சொன்னீங்களே, அது என்னது, நான் இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமாக பிட்ச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெயின் ஸ்கேலுக்குள்ளே டிவிஷன் தான் ஒரு பிட்ச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கே பாருங்கள், நான் தான் சொன்னேன்ல, ஒரு கான்சிக்யூட்டிவ் டிஸ்டன்ஸ் தான் பிட்ச். கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த டிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு பிட்ச். ஸோ அதேமாதிரி இது ஒரு பிட்ச். ஓகேவா, அதேமாதிரி இது ஒரு பிட்ச். ஓகேவா, அடுத்தடுத்த டிஸ்டன்ஸ், ஒரு டிஸ்டன்ஸுக்கு உள்ள அந்த கான்சிக்யூட்டிவ் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இங்கே வாங்க, பிட்ச்சுன்னு அதே தான். ஓகே, நான் பிட்ச்சை எப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்கே பாருங்கள், எழுதிக்கோங்க. பிட்ச்சை நான் எப்படின்னு சொல்லலாம், 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லலாமா, தப்பில்லை. 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லலாமா? இங்கே பாருங்கள், நான் இதை சொன்னேன், இதானே எனக்கு 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன், 1 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல். இதானே இது ஒரு டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேலா, அப்போது 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் நான் சொல்லலாம். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஐடியா கொடுத்தனா பிட்ச்சை நான் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லலாம். கொஸ்டினில் நமக்கு எப்படி கேட்குறத பொறுத்து நம்ம எழுத முடியும். ஸோ இங்கே கொஸ்டினில் எனக்கு என்ன பண்ணலாம், 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் கொடுத்தாலும் அதான் பிட்ச். ஓகே, லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, இப்போ பாருங்கள், அடுத்து ஜென்ரல் ஃபார்முலா. ரீடிங் கேட்பாங்களே, ரீடிங் கேட்கலாமா? ஸோ ரீடிங்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும்ல, அதே ஃபார்முலா தான். ரீடிங்க்கு என்ன ஃபார்முலா? ஸோ நான் அதை ரீடிங்னு காமனாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு இங்கே வந்து என்ன பண்ணலாம், ஒரு டயாமீட்டரை மெஷர் பண்ண சொல்லலாம், இல்லை எனக்கு ஒரு ஸ்கொயர் லேமினா கொடுத்துட்டு அதோட திக்னஸை மெஷர் பண்ண சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டில் இந்த மாதிரி தான் எது வேணா இருக்கலாம். நான் காமனாக இங்கே ரீடிங் எடுத்துக்கலாம். கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி போய்க்கலாம். இங்கே எனக்கு நான் பேசிக் ஃபார்முலானால, காமன் ஃபார்முலானால நான் என்ன சொல்கிறேன், இங்கே என்ன காமனாக ரீடிங்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ஃபார்முலா என்ன, மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டூ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்
ஓகேவா. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் -0 எரர். ஓகேவா, -0 எரர். ஸோ அந்த ஃபார்முலா இருக்கும். அதாவது நான் என்ன பண்ணேன், வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணேன். வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபார்முலா எழுதுனேன்னா அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். கண்டுபிடிச்சிங்களா? என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்? இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வருது, அங்கே எனக்கு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வரும். ஓகேவா, இங்கே எனக்கு CSR சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங், அங்கே எனக்கு VSR வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். புரிஞ்சுதா? சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். ஸோ இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. புரிஞ்சுதா? ஓகே, இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு, இப்போது சார் எனக்கு டிவிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள், எனக்கு மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா, எனக்கு மெயின் ஸ்கேல் டிவிஷன். சார் எனக்கு மெயின் ஸ்கேல் டிவிஷன் சும்மா ஒரு 10 கொடுத்துருக்காங்க சார். மெயின் ஸ்கேல் டிவிஷன் 10 கொடுத்தாங்க. ஆனால் நான் ஃபார்முலாவில் என்ன சார் சப்ஸ்டியூட் பண்ணணும்? நான் ஃபார்முலாவில் மெயின் ஸ்கேல் ரீடிங் தானே சார் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது எனக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங். ஓகேவா, இங்கே பாருங்கள், மெயின் ஸ்கேல் ரீடிங். ஓகேவா, மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன சார் எழுதணும்? எனக்கு என்ன டிவிஷன் கொடுத்துருக்காங்களோ. ஓகேவா, இப்போ எனக்கு n டிவிஷன், நான் டிவிஷன் வந்து என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, n இன்ட்டு இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணணும்? பிட்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன், அந்த வீட்டில் சொல்லியிருப்பேன். இதை நான் வந்து ஸ்க்ரூ கேஜில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இந்த விஷயம் தான். அது உனக்கு அங்கே 0 எரருக்கு காமன் என்ன பண்ணும்? 0 எரர் டிவிஷனில் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? 0 டிவிஷனில் இருந்துச்சுன்னா நீ ரீடிங் எடுக்கிறப்ப 0 எரர் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் போடணும். எனக்கு ரீடிங்கில் இருக்குது மெயின் ஸ்கேல் இல்லை வெர்னியர் ஸ்கேல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகேவா, மெயின் ஸ்கேல் ரீடிங்கோ, ஒரு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்கோ இல்லை வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கோ எனக்கு டிவிஷனில் கொடுத்துருந்தா நான் அதை என்ன பண்ணலாம்? நான் இன்ட்டு பிட்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ எனக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு n வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, n வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன். என்னுடைய பிட்ச் வந்து 0.1 மில்லிமீட்டர். பிட்ச்சு வந்து 0.1 மில்லிமீட்டர் இருக்குது. பிட்ச் என்ன இருக்குது? எனக்கு 0.1 மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ என்னுடைய மெயின் ஸ்கேல் ரீடிங் MSR எவ்வளோவா இருக்கும்? எனக்கு எவ்வளோவா இருக்கும்? 1 மில்லிமீட்டர். மெயின் ஸ்கேல் ரீடிங் 1 மில்லிமீட்டராக இருக்கும். ஓகேவா, மெயின் ஸ்கேல் வந்து எப்படி இருக்கும்? 1 மில்லிமீட்டராக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போது இங்கே பொதுவாக சார் எனக்கு வெர்னியர் ஸ்கேலுக்கும் ஸ்க்ரூ கேஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், ஓகே, வெர்னியர் ஸ்கேலுக்கும் ஸ்க்ரூ கேஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? என்னுடைய வெர்னியர் ஸ்கேல் எப்படி சார் இருந்துச்சு? இங்கே பாருங்கள், என்னுடைய வெர்னியர் ஸ்கேல் எப்படி இருந்துச்சு? ஸோ நான் அது ரெண்டுமே கம்பேரிசனோடய நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இது என்னுடைய மெயின் ஸ்கேலாக இருந்துச்சுங்க, இது என்னுடைய வெர்னியர் ஸ்கேலாக இருந்துச்சு. ஓகேவா, இது என்னுடைய வெர்னியர் ஸ்கேலாக இருந்துச்சு. நம்ம ஒரு அசம்ஷனுக்காக எழுதிக்குவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 0, இது நான் இப்படி எழுதிக்கிறேன். இங்கே எனக்கு 0, அப்புறம் 1 தள்ளி போட்டுக்கலாமா? லைட்டாக 1, இங்கே 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, ஓகே, 10 இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதான சார் என்னுடைய வெர்னியர் ஸ்கேல். ஓகேவா, எனக்கு இங்கே எத்தனை டிவிஷன் சார் இருக்குது? இங்கே பாருங்கள், எனக்கு எத்தனை டிவிஷன் இருக்குது? இங்கே வந்துட்டு எனக்கு 10 டிவிஷன் இருக்கா? ஓகேவா சார், எனக்கு இங்கே 10 டிவிஷன் இருக்குது சார். புரிஞ்சுங்களா? எனக்கு இங்கே 10 டிவிஷன் இருக்குது சார். ஓகே, எனக்கு இங்கே 10 டிவிஷன் இருக்குது. இதே என்னுடைய லீஸ்ட் கவுண்ட்டை நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு லீஸ்ட் கவுண்ட் வந்து எனக்கு இங்கே 1 mm இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இல்லை, பிட்ஸ் இந்த ஒரு கான்சிக்யூட்டிவ் டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன இருக்கும்? 1 மில்லிமீட்டர் இருக்குது. இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் டிவிஷன் என்னவா இருக்குது? 10 டிவிஷன் இருக்குது சார். 10 டிவிஷன் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது என்னுடைய பிட்ச்சு. அதாவது பிட்ச்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா, 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான் எனக்கு என்ன இருக்குது? 1 மில்லிமீட்டர் இருக்குது சார். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கா? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் இல்லை சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். ஓகேவா, இப்படி போடலாம். இதே நான் இங்கே யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம்? இது வந்து சர்க்குலர் ஸ்கேல் வர்றப்ப நான்
வெர்னியர் ஸ்கேல் வரப்போ என்ன பண்ணலாம், இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா, லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச் பை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஒரு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் போடலாமா. எனக்கு மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்குது, 10 டிவிஷன் இருக்குது. அப்போது ஒரு பிட்ச் வந்து 1 மில்லிமீட்டரா, எனக்கு 10 டிவிஷன், அப்போது 0.1 மில்லிமீட்டர். இதோட லீஸ்ட் கவுண்ட் எனக்கு 10 டிவிஷன்றனால 0.1 மில்லிமீட்டர் வருது. ஓகேவா. இங்கே பாருங்கள், இங்கே பாரு, எனக்கு இங்கே எத்தனை டிவிஷன் வரும் தோராயமாக சொல்லு. எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எத்தனை டிவிஷன் வரும். ஓகே, இது 0, இங்கே வருங்க 10, 20, அப்படியே கீழே 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. அப்போ 90 திரும்ப 100 எங்கே தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும். 100 எங்கே தான் இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். இந்த 0 இருக்க இடத்துல தான் 100 இருக்கும். புரிஞ்சுதா. 100 எங்கே இருக்கும், 0 இருக்க இடத்துல தான் இருக்கும். ஓகேவா. 100 எங்கே இருக்கும், 0 இருக்க இடத்துல தான் இருக்கும். ஸோ இங்கே வாங்க, இப்போ அதுக்கும் அப்படியே சிம்பிளாக ஒரு டயக்ராம் பண்ணலாம். ஓகேவா. இது என்னுடைய மெயின் ஸ்கேல், இது வச்சுக்கிறேன். ஓகே, இது என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கா. எனக்கு இங்கே சம்திங் ஏதோ ஒரு டிவிஷன் வந்து இங்கே இதாகும். ஓகே, எனக்கு இங்கே சம்திங் ஏதோ ஒரு டிவிஷன் வந்து இருக்கும். நான் இங்கே என்ன பண்ணுறேன், நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு இது என்னுடைய மெயின் ஸ்கேல். இதோடைய மெயின் ஸ்கேல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் இந்த மாதிரி போகும். ஓகேவா. எனக்கு இது ரொட்டேட் ஆக எனக்கு எவ்வளோ இருக்கும், இங்கே 90 இருந்துச்சா, இங்கே நான் 10ன்னு வச்சுக்கலாம். 10 டிவிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கும், 100 எனக்கு இங்கே தான் இருக்கும். அப்போது என்னுடைய காமனாக சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எனக்கு எவ்வளோ வருது, 100 வருது. ஓகேவா. சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது, 100 டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போ நான் இங்கே எழுதலாமா, n வந்து எனக்கு எவ்வளோ, 100 டிவிஷன். புரிஞ்சுதா. n வந்து 100 டிவிஷன். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இங்கே சேம் பிட்ச்சு வந்து அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 மில்லிமீட்டர் இருக்குது. 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எனக்கு என்ன இருக்குது, 1 மில்லிமீட்டர் இருக்குது. நான் ஃபார்முலா அதே தான். எனக்கு என்ன ஃபார்முலா, லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். அங்கே வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் போட்டேன், இங்கே சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். ஏன்னா ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் தான் வரும். வெர்னியர் ஸ்கேல் யூஸ் பண்ணால் எனக்கு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வரும். ஓகே, புரிஞ்சுதா. அப்போ பிட்ச்சு வந்து எவ்வளோ, எனக்கு 1 மில்லிமீட்டர் டிவைட் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ, 100. அப்போது எனக்கு 0.01 மில்லிமீட்டர். ஓகே, இங்கே எனக்கு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ வருது, 0.01 மில்லிமீட்டர். ஓகேவா. ஸோ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. இதோட லீஸ்ட் கவுண்ட் எனக்கு எவ்வளோ தான் வரும், இதோட லீஸ்ட் கவுண்ட் எனக்கு 0.1 மில்லிமீட்டர் தான் வரும். இது எனக்கு 0.01 மில்லிமீட்டர் தான் வரும். ஏன்னா அது நான் 10 டிவிஷன்ஸ்க்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ணுறேன். இது இன்னமும் சின்ன ஆப்ஜெக்ட்டுக்கு என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா. இதில் கால்குலேட் பண்ணுறதை விட இன்னும் சின்ன ஆப்ஜெக்டை என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்க்ரூ கேஜை வச்சு கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா. ரொம்ப ரொம்ப சின்ன ஆப்ஜெக்டும் கூட, வெர்னியர் கேலிப்பர்னால் கைவிடப்பட்ட ஆப்ஜெக்டும் கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்க்ரூ கேஜை வச்சு கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா. இதுதான் ரெண்டுக்குள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதோட வேல்யூ இப்போ இருக்கும், கம்மியாக இருக்குமா, அதோட வேல்யூ கம்மியாக இருக்குமா. ஓகேவா. அப்போது எதில் வந்துட்டு ஸ்க்ரூ கேஜை வந்து எதால் நம்ம ஒரு 4 வேல்யூ கொடுத்துட்டு இதில் நம்ம எதை ஸ்க்ரூ கேஜாலையும் மெஷர் பண்ண முடியும்னு கேட்டாங்கன்னா, ஓகேவா, ஒரு 4 வேல்யூ கொடுத்துட்டு இந்த வேல்யூ நம்மளால் ஸ்க்ரூ கேஜால் மெஷர் பண்ணி இங்கே கம்பேரிசன் கேட்கலாம். ஓகேவா. ஸ்க்ரூ கேஜுக்கும் வெர்னியர் கேலிப்பரும் கொடுத்துட்டு இப்போது ஒரு இருக்கிற லீஸ்ட் வேல்யூ எடுத்துக்குவோம். ஓகேவா. இப்போ லீஸ்ட் வேல்யூனா 0.01 மில்லிமீட்டர். இதை நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்க்ரூ கேஜால் மெஷர் பண்ண முடியும். இப்போது வெர்னியர் கேலிப்பர்னால மெஷர் பண்ண முடியுமா, முடியாது. இப்போ 0.1 மில்லிமீட்டர் எடுத்துக்கலாம். அதை ஸ்க்ரூ கேஜ்னாலையும் மெஷர் பண்ண முடியும், வெர்னியர் கேலிப்பர்னாலையும் மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற பேசிக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம அங்கே இன்னொரு டைம் பார்த்தோம், ஃபார்முலாவில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறேன். நான் எப்படி மெயின் ஸ்கேல் ரீடிங்கை நான் சொல்கிறேன்.
லீஸ்ட் கவுண்ட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவும் கொடுத்தாச்சு. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்கும் நமக்கு தெரிந்தது. 0 எரர் அங்கேயும் நம்ம பார்த்தோமா? அங்கே என்ன பார்த்தோம்? லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேவா? எனக்கு வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் லெஃப்ட் மெயின் ஸ்கேலோட 0லேருந்து ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கா அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணோம்? பாசிட்டிவ் 0 நெகட்டிவ் 0 எரரான்னு பார்த்தோம். அங்கே எனக்கு ஸ்கேல் எந்த மாதிரி இருந்துச்சு? இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஹரிசானல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஸ்கேல் இங்கே இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அப்போ நான் இதை வச்சு என்ன பண்ணலாம் சொல்லலாமா? ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே என்ன சொல்ல 0 எரர் பற்றி சொல்கிறேன். இவங்க ஓகே 0 எரர். ஓகே 0 எரர். ஓகே 0 எரர். ஃபஸ்ட்டு அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்? 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? நம்பர் 1 நோ 0 எரர். நம்பர் 2 பாசிட்டிவ் 0 எரர். நம்பர் 2 பாசிட்டிவ் 0 எரர். நம்பர் 3 நெகட்டிவ் 0 எரர். ஓகேவா? நம்பர் 3 நெகட்டிவ் 0 எரர். ஓகே. இப்போது அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா போனதில் ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டு காட்டேன். இங்கே நம்மளே வந்து என்ன பண்ணலாம்? ஸோ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்மளே இது பண்ணலாம். என்னோடய சர்க்குலர் ஸ்கேல் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே. என்னுடைய சர்க்குலர் ஸ்கேல் எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது. அப்போ நான் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு என்ன பண்ணுறேன்? எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இதை பார்த்துட்டு நீங்கள் கூட ஒருக்கு ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, இதே மாதிரி ஓகேவா? 3 போட்டாச்சு. 3 போட்டேன்னா இங்கே பாருங்கள், இங்கே பாரு, இது என்னுடைய மெயின் ஸ்கேல். ஓகேவா? இது என்னுடைய மெயின் ஸ்கேல். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்காது. ஸோ கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய மெயின் ஸ்கேல். ஓகேவா? இது இவர் யார்? என்னுடைய மெயின் ஸ்கேல். இந்த சைடில் இருக்கவர் என்னுடைய மெயின் ஸ்கேல். ஓகேவா? இந்த சைடில் இருக்கவர் என்னுடைய மெயின் ஸ்கேல். இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? என்னுடைய கோயின்சிடென்ஸ் எங்கே ஆகுன்னு பார்க்கணும். எங்கே ஆகுன்னு பார்க்கலாமா? இப்போது நான் கோயின்சிடென்ஸுக்கு ஒரு லைன் வரைட்டா? இங்கே பாரு, இப்போ எனக்கு இப்படி தானே கோயின்சிடென்ஸ் ஆகும். இங்கே இருக்கிறதா கோயின்சைட் ஆகும். ஃபஸ்ட்டு எனக்கு இவர் 0வாகவே இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு ஃபஸ்ட்டு இவர் 0லே இருக்கிறார். அப்போ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ தான் இருக்குது? எனக்கு 0 தான். ஓகேவா? சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எனக்கு 0 தான். இப்போ இங்கே பாருங்கள், இவரை பாருங்கள், இவர் இங்கே எனக்கு 10ன்னு இருக்கார். ஓகேவா? இவர் என்ன பண்ணுறாரு? எனக்கு இங்கே 10ன்னு இருக்கார். ஆனால் என்னுடைய 0 எங்கே இருக்கார்? கீழே இருக்கார். நான் என்ன சொன்னேன்? அதே மாதிரி தான், வெர்னியர் ஸ்கேல் மாதிரி தான், 0 வச்சு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அங்கே ரைட்டு லெஃப்ட்டு, இங்கே மேலே கீழே, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே பாரு, எனக்கு இங்கே யார் இருக்கா? ஓகே, எனக்கு இங்கே யார் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். எனக்கு இங்கே 19 இருக்கார். ஆனால் இங்கே எனக்கு 0 எங்கே இருக்குது? மேலே இருக்குது. புரியுதா? இப்போ எப்படி வருதுன்றது உங்களுக்கு புரியுதா? நான் என்ன பண்ணுறேன்? இப்படி இதுதான் இங்கே பாரு, இதுதான் என்னுடைய இதுன்னு வச்சுக்கலாம். ஸோ வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய இப்போ சர்க்குலர் ஸ்கேல்னு வச்சுக்கலாம். மெயின் ஸ்கேல் இந்த மாதிரி வருது. இங்கே இருக்கிற என்னோட சர்க்குலர் ஸ்கேல். நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன். எனக்கு 0 போது இங்கே இருந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணேன். என் 0 திரும்புறாரா? என் 0 இப்படி திரும்புறாரா? ஸோ அதே இங்கே எப்படி திரும்புறாருன்னு பாருங்கள். இப்படி 0 வந்து கீழே போகுது. அப்படியே 10, 20, 30, 40, 0 மேலே வருது. இங்கே எனக்கு 90 வருது. ஓகேவா? இங்கே பாரு, 0 இங்கே இருக்குது. இந்த தெரியுதா? இந்த நெயில் இருக்குல்ல, என்னோடய நெயில் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு 0 நான் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொட்டேட் பண்ண 0 எப்படி பண்ணுறாரு? ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இப்போ பாருங்கள், என்னோடய நெயில் தான் உங்களுக்கு 0.
நான் ரொட்டேட் பண்ணால் இப்படி தான் ரொட்டேட் பண்ணேன். இப்படி ரொட்டேட் பண்ண எனக்கு இந்த ஸ்டட்டு மூவ் ஆகும். ஓகேவா, தெரியுதா? எனக்கு ஸ்டட்டு மூவ் ஆகும். இங்கே பாரு, என்னோடய நெயில் தான் 0. நான் ரொட்டேட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? கீழே போகுதா? இப்போ எனக்கு 0 மேலே வந்துச்சா? ஓகே, அப்போ 0 மேலே 0 அடுத்து வரப்போகுது. அப்போ கீழே இங்கே இருப்பா 90. எனக்கு 0 100 ஒன்று தான். அப்போ இது 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் 100 டிவிஷன் இருக்கும். 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ இருக்கும்? 100 டிவிஷன். எனக்கு 0 இப்போ உங்களை பார்த்த மணிக்கு இருக்கா? இங்கே பாருங்கள், 0 இங்கே இருக்குது, 0 கீழே போகுது. இப்போ இங்கே வந்துருச்சு. ஸோ ஒரு 10. ஓகேவா, அடுத்து இங்கே 20, அடுத்து இங்கே 30, 40, 50, 60, 70, 80. இப்போது 0 மேலே இருக்குது 90. இங்கே உங்களுக்கு தெரியுது 90 தெரியும். இப்போ எனக்கு 0 இங்கே வந்துருச்சு, 90 கீழே போயிடுச்சு. 0 இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு இங்கே 10. ஓகே பாருங்கள், 0 ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு. இப்போ 0 கீழே போக எனக்கு டிவிஷன் இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இது இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இருந்து பார்க்குறப்போ ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கா? ஓகே, எனக்கு அப்படி தான் ரொட்டேட் ஆகும். இப்போ ரொட்டேட் ஆகிறப்ப 0 கீழே வந்துருச்சு. அப்படியே அடுத்த டிவிஷன் இப்போ இந்த இன்னும் கீழே போச்சுன்னா இங்கே அடுத்த யாரோ வரப்போ 20ன்னு வச்சுக்கலாம், அடுத்து 30. ஓகே, இப்போ எனக்கு இங்கே மேலே இருக்கா 10 இருக்கா, அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்குமா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ரொட்டேட் ஆகும். புரிந்ததா? ஓகே, புரிந்ததா? இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே 0 எரர் என்னன்னு எடுக்கணும்? நான் 0 எரர் என்னவா எடுக்கணும்? 0 எரர் எனக்கு ஃபஸ்ட்டு இதில் 0. அப்போது எனக்கு இங்கே 0 எரர் இருக்கா? நோ 0 எரர். 0 எரர் 0னா எரரே இல்லை, அப்போ 0 தானே. ஓகே, நோ 0 எரர். அண்டர்ஸ்டுட்? நோ 0 எரர். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு 0 எரர் இருக்குது. ஏன்னா நேருக்கு நேராக யார் இல்லை, 0 இல்லை, ஏதோ ஒரு டிவிஷன் இருக்குது. அப்போ டிவிஷன் இருக்குன்னு என்ன பண்ணும்? அங்கே 0 எரர் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ எனக்கு இங்கே நேராக யார் கோயின்சிடென்ஸ் ஆகிறான்னு பாருங்கள். இங்கே யார் தெரியா? 10 தானே. அப்போ அவர் தான் 0 எரராக அங்கே இருக்க முடியும். ஓகேவா, அப்போது 0 எரர். ஓகேவா, எனக்கு 10 டிவிஷன்ஸ். ஓகே, அப்போ எனக்கு இவர் 0 எங்கே இருக்கார்? 0 கீழே இருந்தார்னா பாசிட்டிவ். 0 கீழே இருக்கார். என்னோடய சர்க்குலர் ஸ்கேலில் 0 கீழே இருந்தார்னா பாசிட்டிவ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்குலர் ஸ்கேலில் 0 கீழே இருக்கிறாரு அப்படின்னா மேலே எனக்கு தெரியக்கூடிய எந்த டிவிஷனாக இருந்தாலும், அது எந்த டிவிஷன்ஸில் கோயின்சைடாக ஆனாலும் அது எனக்கு பாசிட்டிவ். ஓகேவா, இப்போ இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் டிவிஷன். ஓகேவா, அதுக்கு மேலே இருக்கிறது எனக்கு எல்லாமே யார்? பாசிட்டிவ் டிவிஷன்ஸ். புரிஞ்சுதா? அப்போ எனக்கு இங்கே என்ன போடலாம்? +10. ஓகே, அப்போ எனக்கு இவர் யார்? பாசிட்டிவ் 0 எரர். பாசிட்டிவ் 0 எரர். ஓகே, புரிஞ்சுதா? பாசிட்டிவ் 0 எரர். அடுத்து பாருங்கள், இங்கே யார் இருக்கு? எனக்கு 90. ஆனால் இப்போ இங்கே 0 எங்கே இருக்குது? மேலே இருக்குது. 0 கீழே இருந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ். கீழே இருந்து எனக்கு ஒரு வேல்யூ கோயின்சிடென்ஸ் ஆனால் மட்டும்தான் அது பாசிட்டிவ். எனக்கு இங்கே பாசிட்டிவ் நான் சொல்ல முடியாது. எனக்கு இங்கே என்ன வரும் சொல்லுங்கள்? எனக்கு இங்கே என்ன வரும்? நெகட்டிவ். இங்கே நெகட்டிவ் 0 எரர். ஓகேவா, நெகட்டிவ் 0 எரர். நெகட்டிவ் 0 எரர். ஓகே, நெகட்டிவ் 0 எரர். ஓகே, நெகட்டிவ் 0 எரர். புரிஞ்சுதா? ஆனால் இப்போ எப்படி சார் நான் வேல்யூ எழுதுறது? அது தெரியணும்ல. நான் எப்படி சார் வேல்யூ எழுதுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் எப்படி வேல்யூ எழுதுறது? ஸோ நம்ம இது இந்த 0 எரர் நெகட்டிவ். ஓகே சார், நெகட்டிவ்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் எப்படி வேல்யூ எழுதுறது? ஸோ எப்பயுமே இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். 0க்கும் எனக்கு அங்கே தெரிகிற கோயின்சிடென்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10. ஏன்னா இங்கே போட்டது 10. இப்போ எனக்கு இங்கே தெரிகிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? எனக்கு தெரிகிற டிஃப்ரென்ஸ் இங்கே டிஃப்ரென்ஸ். அங்கே n 10 - n பார்த்தோம். இங்கே டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இங்கே டிஃப்ரென்ஸ். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது டிஃப்ரென்ஸ். வெர்னியர் கேலிப்பரில் தான் நம்ம என்ன பண்ணோம்? n 10 - n போட்டோம். இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகேவா, இதுக்குள்ளே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10, இதுக்குள்ளே உள்ள டிஃப்ரென்ஸ் 10. ஆனால் நான் இங்கே யூஸ் பண்ண வேண்டியது என்னது? நெகட்டிவ். ஓகேவா, யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்க? இதை இங்கே நான் யூஸ் பண்ண வேண்டியது நெகட்டிவ். ஓகே, இங்கே நான் யூஸ் பண்ண வேண்டியது நெகட்டிவ். அப்போ -10. -10 டிவிஷன். இங்கே 10 - nலாம் போடுவோம் இல்லைங்க. 10 என்ன பண்ணுங்க? 10 - n. அப்போ 10 - 90 போட்டிங்கன்னா ஒரு 80. அது நமக்கு தேவை கிடையாது. இங்கே டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, ஹியூஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரென்ஸ்லாம் இங்கே இருக்கணுன்றது கிடையாது. இங்கே 0 எரர்ன்றது எனக்கு எவ்வளோ தான் இருக்கணும்? ஓகேவா, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் தான் நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, கால்குலேட் பண்ணுறேன்னா அப்போ இதுக்கு எனக்கு என்ன 0 எரர்? இங்கே இது வந்து என்னுடைய நெகட்டிவ் 0 எரர். ஓகே, இது என்னுடைய நெகட்டிவ் 0 எரர். புரிஞ்சுதா? ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், எனக்கு
மெயின் ஸ்கேலோட என்ன வேல்யூ கோஇன்சிடென்ஸ் ஆகுது அந்த டிவிஷனை வச்சு நான் 0 எரர் கால்குலேட் பண்ணலாம் சார். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிறீங்களா? இப்போ ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எனக்கு தெரிகிறது 0 தான் சார். அப்போ 0 எரர், 0ல் தான் அங்கே கோஇன்சிடென்ஸ் ஆகுதுன்னா 0 எரரே எனக்கு கிடையாது, 0 எரரே கிடையாது. ஓகே, இது புரிஞ்சுதா? 0 எரரே எனக்கு என்ன பண்ணாது, 0 எரரே எனக்கு கிடையாது. இப்போ பாருங்கள், எனக்கு வேறு ஒரு நம்பரில் கோஇன்சிடென்ஸ் ஆகுது சார். எனக்கு பாருங்கள், வேறு ஒரு நம்பரில் ரெண்டுமே கோஇன்சிடென்ஸ் ஆகுது. இப்போ எனக்கு இங்கே 0 எரர் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அப்போ என்னவாக இருக்கலாம், அது பாசிட்டிவ் எரராக இருக்கலாமா, நெகட்டிவ் எரராக இருக்கலாமா? நான் பார்த்தோன்னே எனக்கு அது என்ன டிவிஷன் தெரிஞ்சிடும். எனக்கு அங்கே டிவிஷன்ஸ் மென்ஷன் ஆகிருக்கும். நான் இப்போ பாசிட்டிவ் எரராக நெகட்டிவ் எரரான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இப்போது நான் 0 வச்சு தான் பார்க்க முடியும். அங்கே நம்ம என்ன பண்ணோம், வெர்னியர் கேலிப்பரில் லெஃப்டாக ரைட்டாக, ஓகேவா, வெர்னியர் ஸ்கேலோட 0 மெயின் ஸ்கேலோட 0க்கு லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு பார்த்து நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நம்ம யோசித்தோம். ஓகே, இங்கே என்ன பண்ணணும், மேலேயா கீழேன்னு யோசிக்கணும். மேலேயா கீழேயான்னு யோசிக்கணும். எனக்கு கீழே 0 இருந்தால் அது எனக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் 0 எரர். 0 வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா கோயின்சிடென்ஸ் ஆன இதோட டிவிஷனுக்கு மேலே 0 வராரு அப்படின்னா நெகட்டிவ். இங்கே பாருங்கள், இவர் தானே கோயின்சிடென்ஸ் ஆகிருக்காரு, 90 தானே கோயின்சிடென்ஸ் ஆகிருக்காரு, மேட்ச் ஆகிருக்காரு, 90 தானே இங்கே மேட்ச் ஆகிருக்காரு. அப்போ அவருக்கு மேலே 0 இருக்கா, அப்போ இது கண்டிப்பாக நெகட்டிவ் 0 எரராக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், மேட்ச் ஆகிருக்காரு, கோயின்சிடென்ஸ் ஆகிருக்காரா, யார் இவர் 10 தான் எனக்கு இங்கே கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த 10க்கு கீழே தான் 0 இருக்குது, 0 கீழே இருக்குது. அப்போ எனக்கு கண்டிப்பாக இது பாசிட்டிவ் 0 எரர். ஓகேவா? எனக்கு கோயின்சிடென்ஸ் ஆன வேல்யூக்கு மேலே 0 இருந்தால் நெகட்டிவ் 0 இருக்குது, கீழே 0 இருந்தால் பாசிட்டிவ் 0 இருக்குது. ஓகேவா? எனக்கு இங்கே பாருங்கள், கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு, எனக்கு கோயின்சிடென்ஸ் ஆனதுக்கு கீழே தான் 0 இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ் 0 எரர். இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு, கோயின்சிடென்ஸ் ஆனதுக்கு மேலே தான் 0 இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, மேலே தான் 0 இருக்குது. அப்போ எனக்கு நெகட்டிவ் 0 எரர். சார் நான் கண்டுபிடிச்சேன் சார், இப்போ பாசிட்டிவ் 0 எரரா நெகட்டிவ் 0 எரரா? ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் டிவிஷன் போடணுமா, அந்த வேல்யூ எழுதணுமா, அந்த வேல்யூன்னு என்ன பண்ணுறோம், எனக்கு 0லேருந்து அங்கே தெரிகிற வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 0லேருந்து எனக்கு இங்கே தெரிகிற வேல்யூ வந்து 10 தான் கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு. அப்போ அதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்குமே. ஓகேவா? அதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இப்போ நீங்கள் இதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க. 0லேருந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு 0 இருக்குது. இப்போ ரொட்டேஷன் ஆகிறப்ப எனக்கு என்ன வரும், இங்கே 100 தானே, 100 டிவிஷன்ஸ் தானே. அப்போது இந்த 100 டிவிஷன்ஸுக்கும் 90க்கும் எனக்கு 10 தானே. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நிறைய பேர் இங்கே என்ன கேட்குறீங்கன்னா, இங்கே 0 இருக்குல்ல, 0க்கும் 90க்கும் டிஃப்ரென்ஸ் 90 தானே வரும்ன்றீங்க. நான் அதை சொல்ல கிடையாது. எனக்கு இந்த 0 இருக்குல்ல, இந்த 0 கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகிறப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு அங்கே 0ன்னு சொல்லலாம், 100ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு அப்புறம் எனக்கு 100வது டிவிஷன்ஸாக வரும். 90க்கு அப்புறம் 0 வரும், 90க்கு அப்புறம் 100 தானே வரணும். ஸோ எனக்கு அது என்ன ஆகலாம், 100th டிவிஷனாகவும் இருக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் எனக்கு இங்கே 0 கொடுக்காம மேலே எனக்கு 100 இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனாக அடைஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? 1 கம்ப்ளீட், இது ஜஸ்ட்டு சுற்ற ஆரம்பிச்சு இப்போ தான் எனக்கு எங்கன்னா இருக்குது 10 வந்துருக்குது. எனக்கு இது நியர்பை கம்ப்ளீட் ரொட்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்குது. புரியுதா? கம்ப்ளீட் ரொட்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம், அதையும் கூட நான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இந்த டவுட் நிறைய பேருக்கு வரும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு 100ன்னு சொல்லலாம். ஓகேவா? 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஓகேவா? 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் நின்றுக்கிட்டு இருக்குது. புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், 0 இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 10 வந்துருக்குமா முன்னாடி, இப்போ இங்கே 10 வந்துருக்குமா, 0 இங்கே வந்துச்சு 10, 90. ஓ, இங்கே பாருங்கள், இங்கே 0 இருக்குது. 0 இப்போ நான் இந்த ரேட் செட்டை திருப்ப எனக்கு இப்படி திரும்புமா, ஆன்டி கிளாக் வைஸில் திரும்புன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இது கீழே வந்துச்சு. இப்போ எனக்கு இங்கே சம் டிவிஷன்ஸ் காட்டும். சம் டிவிஷன்ஸ் எதோட மெயின் ஸ்கேலோட கோயின்சிடென்ஸ் இருக்கும். இப்போ அங்கே ஒரு டிவிஷன்ஸ் காட்டுமா, இப்போ அது அப்படியே சுற்றுது. ஓகே, 10லேருந்து 20, 30, 40 அங்கே மேட்ச் ஆகுது. ஓகே, 30, 40, 50, 60, 70, 80, ஓகே, 90. எனக்கு இப்படி தானே வரும். 90, 100. எனக்கு 0 இங்கே வந்துருச்சு. எனக்கு இங்கே காட்டுறது என்ன இருக்குது, 90 காட்டுது. அதான் அந்த கடைசி டயக்ராமு. ஓகே, 0 இங்கே இருக்குது. அப்போது திரும்ப 0 இங்கே வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனாக, 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் தான் எனக்கு கிடைக்குது. அப்போ அது என்ன இருக்கலாம், 100th டிவிஷனாக இருக்கலாம்ல. ஸோ அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்குள்ளே உள்ள டிஃப்ரென்ஸை தான் நமக்கு மெயின். ஓகேவா? பார்த்தீங்களா? அப்போது இங்கே 0க்குள்ளே 0லேருந்து 10க்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, எனக்கு 10 தான் சார். ஓகேவா சார்? 0லேருந்து 10க்குள்ளே டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ, 10 தான். அதே மாதிரி இங்கே எனக்கு 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ் தான் கணக்கு. ஏன்னா இங்கே 90 வந்துருச்சு. இங்கே எனக்கு என்ன வந்து 90 வந்துச்சு. அடுத்த யார் வரப்போகிறா, 100 தான் வரப்போகிறா. அடுத்த 10 டிவிஷன்ஸ் யார், 10th டிவிஷன் யார், 100 தான் வரப்போகிறா. அப்போ அந்த 100க்கும் 90க்கும் தான் நான் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நிறைய பேர் குழப்பிக்கிட்டீங்க. இங்கே பாரு 90, இங்கே 0 போட்டிங்களா சார், அப்போ நான் டிஃப்ரென்ஸ் எடுத்துனா எனக்கு 90 தானே வரும்னு கேட்குறீங்க. புரியுது. ஆனால் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? என்ன யோசிக்கணும், இங்கே 90th டிவிஷன் வந்துருச்சுன்னா அடுத்து எனக்கு யார் வரப்போகிறா, 100 தான் வரப்போகிறா.
ஓகேவா. நான் அதனால தான் இங்கே முன்னாடியே சொன்னேன். இங்கே பாருங்கள் 90 வந்துருச்சு. ஸோ அப்போ கீழே திரும்ப 90 இங்கே வந்துருச்சு எனக்கு. ஓகேவா. 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் 90க்கு அப்புறம் இங்கே இருப்பா 100 தான் இருப்போம். திரும்ப நம்ம திருப்பறப்ப எனக்கு இங்கே 0 வரும், 100 தான் வரும். எனக்கு இங்கே என்ன வரும், 100 தான் வரும். புரிஞ்சுதா. எனக்கு இங்கே 100 தான் வரும். ஓகே. அப்போ எனக்கு இங்களோட டிவிஷன்ஸ் எவ்வளோ, ஓகேவா. என்னுடைய டிவிஷன்ஸ் இங்கே எவ்வளோ, 10 டிவிஷன்ஸ். ஓகே. எனக்கு இங்கே டிவிஷன் வந்து 10 டிவிஷன்ஸ். ஓகே. பாசிட்டிவாக நெகட்டிவான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னுடைய டிஃப்ரென்ஸை எடுத்து தான் நான் என்ன பண்ண முடியும், அங்கே டிவிஷனோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். ஓகே சார், நீங்கள் இங்கே டிவிஷன்ஸ் தானே எடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு கொஸ்டின்னா ரீடிங் தானே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே டிவிஷன் கொடுத்தும், ஓகே, எங்கே உங்களுக்கு இங்கே டிவிஷன்ஸ் கொடுத்தும் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ரீடிங் எடுக்கணும்னா நான் பிச்சால் மல்டிப்ளை பண்ணேன் சார். ஓகே. நான் பிச்சால் மல்டிப்ளை பண்ணேன். இப்போ இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகேவா. இங்கே வாங்க, நான் இங்கே எழுதுகிறேன். இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 0 எரர் நீங்கள் எடுக்கிறப்ப n டிவிஷன்ஸ். ஓகேவா. அதான் டிஃப்ரென்ஸ். இங்கே என்னங்கிறது டிஃப்ரென்ஸ், n இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஓகேவா. n இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா. என்னங்கிறது காமனாக தான். அப்போ என்னங்கிறது எனக்கு என்னது, இங்கே டிஃபரன்ஸ். ஓகே. டிஃப்ரென்ஸ்னால் புரியுதுல, நான் அப்படி காமனாக டிஃப்ரென்ஸ் எழுதிருக்கேன். டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரியல. என்னங்கிறது டிஃப்ரென்ஸ். எதுக்கான டிஃப்ரென்ஸ், ஓகே, இந்த 0க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். 0க்கும் 10க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 10 தான். இங்கே எனக்கு 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனாக தான் ஞாபகம் வரணும். இங்கே சப்போஸ் 90யோ 80யோ இருந்துச்சுன்னா எனக்கு 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் வர்றதுக்கான ஞாபகம் இருக்கணும். அப்போ எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், டிஃப்ரென்ஸ் யார், புரிஞ்சுதாப்பா. டிஃப்ரென்ஸ் யாருப்பா, டிஃப்ரென்ஸ் இங்கே எனக்கு என்னவாக இருக்கும், 10ஆக தான் இருக்கும். எனக்கு இங்கே ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்ச நெகட்டிவ்னு, ஸோ முன்னாடி நெகட்டிவ் போட்டுக்கிட்டேன், இங்கே 10 டிவிஷன்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் ரீடிங் கண்டுபிடிக்கிறப்ப நான் இதோட லீஸ்ட் கவுண்ட்டை மல்டிப்ளை பண்ணி நான் டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேவா. சில ஈஸி கொஸ்டின்ஸில் என்ன பண்ணுவாங்க, 0 எரர் டேரெக்டாக கொடுத்துருவாங்க. அது ப்ளஸோ மைனஸோ அப்படியே கொடுத்தா நான் அப்படியே டேரெக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எனக்கு இங்கே என்ன பண்ணலாம், டயக்ராம் கொடுத்தா நான் இந்த மாதிரி தான் அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகேவா. அந்த ஃபார்முலாவில் உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஸோ ஒரு கிளாரிட்டிக்காக மறுபடியும், ஓகேவா, ஒரு கிளாரிட்டிக்காக இங்கே வாங்க. ஓகேவா. ஒரு கிளாரிட்டிக்காக இங்கே வாங்க. எனக்கு இங்கே யார் சார் இருக்கா, எனக்கு மெயின் ஸ்கேலோட கோயின்சிடென்ஸ் ஆகிறவர் எனக்கு இங்கே என்னவாக இருக்கிறாரு, மெயின் ஸ்கேலோட கோயின்சிடென்ஸ் ஆகிறவர் எனக்கு இங்கே 0வாக இருக்கார். அப்போ எனக்கு இங்கே என்னது, 0 எரர் இருக்குமா, 0 எரர் இருக்குமா. ஓகே. அப்போ நான் என்ன பண்ணணும், நோ 0 எரர் போடணும். ஓகேவா. நோ 0 எரர். அடுத்து பாருங்கள், எனக்கு அடுத்து இங்கே இருக்கா, இது என்னுடைய மெயின் ஸ்கேலில் கோயின்சிடென்ஸ் ஆகுகிறவர். ஓகேவா. இங்கே இருக்கிறவர் தான் எனக்கு 0. ஓகே. எனக்கு இங்கே 0 கீழே இருக்குது. எனக்கு மேலே டிவிஷன்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறேன், நான் இங்கே 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன், நான் இங்கே 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ பாருங்க, இங்கே எனக்கு யார் இருக்கா, அதே மாதிரி இங்கே எனக்கு இப்போது 98ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. 98, எனக்கு இங்கே 99, மேலே தான் 0 இருக்கும். 0 நான் என்ன சொன்னேன், இப்போ இங்கே ஏன் 0 போடுறேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே தோணணும் இது 100வது டிவிஷன்ஸ் தான் இங்கே வரப்போகுது அடுத்து. ஓகேவா. 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனில் இருக்குது, 100வது டிவிஷன்ஸ் தான். ஓகேவா. இப்போ இங்கே எனக்கு டேரெக்டாக 0 கோயின்சிடென்ஸ்னால் நான் 0 வரை இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு என்ன ஆகுது, வேறு ஒரு வேல்யூ என்ன ஆகிருக்குது, கோயின்சைட் ஆகிருக்கு. புரிஞ்சுதா. வேறு ஒரு வேல்யூ வந்து இங்கே கோயின்சைட் ஆகிருக்கு. அப்போ எனக்கு என்ன சொல்லலாம், 0 எரர் இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஓகே. 0 எரர் இருக்குது. ஓகேவா. 0 எரர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவாக நெகட்டிவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகே. கோயின்சிடென்ஸ் ஆன இடத்துக்கு கீழே 0 இருந்தால் பாசிட்டிவ், மேலே 0 இருந்தால் நெகட்டிவ். ஓகேவா. கோயின்சிடென்ஸ் ஆன இடத்துக்கு 0 கீழே தான் இருக்குது. அப்போ இது என்னது, எனக்கு பாசிட்டிவ். இங்கே பாருங்கள், 0 எங்கே இருக்குது, மேலே இருக்குது. கோயின்சிடென்ஸ் ஆன இடத்துக்கு மேலே தான் 0 இருக்குது. அப்போது எனக்கு இது என்ன சொல்லணும், நான் இது நெகட்டிவ். ஓகேவா. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நான் என்ன சொன்னேன், இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னா
இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னோன்னா 5லேருந்து 0க்கு 5க்குள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு என்னது 5 தான். ஓகேவா, 5 தான். ஓகே, 5 டிவிஷன்ஸ். இங்கே பாருங்கள் மேலே இருக்கா. அப்போது அந்த 98க்கும் நான் என்ன சொன்னேன், 0 எடுக்கணுமா, 0 கொடுத்து 98 வரணும். 0 எடுக்கக்கூடாது, 0 எடுக்கக்கூடாது. அங்கே எனக்கு யார் வரப்போகிறா அடுத்து, இப்போ தான் நான் எழுதுவேன். ஓகேவா, இப்போ தான் எழுதுவேன். நான் 100வது டிவிஷன்ஸ் தான் அங்கே வரப்போகுது. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் கண்டிப்பாக. இங்கே எனக்கு யார் வரப்போகிறா, 100வது டிவிஷன்ஸ் தான் வரப்போகிறாரு. அப்போது எனக்கு அதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன, 2 டிவிஷன். புரிஞ்சுதா, இந்த மாதிரி தான். ஸோ ரெண்டுமே புரியுதா. இங்கே பாருங்கள், நான் முதல் எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் 10 வந்துச்சு, இங்கே டிஃப்ரென்ஸ் 10 வந்துச்சு, பாசிட்டிவாக நெகட்டிவாக. ஓகேவா, இங்கே எப்படி எனக்கு 10 நான் 0 தானே போட்டேன். 0க்கும் 90க்கு இருக்கக்கூடாது. அடுத்து 100க்கு அப்புறம் 90க்கு அப்புறம் யார் அடுத்து வர போகிறாங்க, 100 தான் வரப்போகுது. அதுதான் எனக்கு 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகி 0க்கு போகலாம் எனக்கு 100ஆக தான் வந்து நிற்கும். ஒருவேளை 2 ரொட்டேஷன் போடுறோம். ஓகேவா, 2 ரொட்டேஷன் போடுறோம். எனக்கு ஒருவேளை இங்கே பாருங்கள் 2 ரொட்டேஷன் போடுறேன். 2 ரொட்டேஷன் போடுறப்ப எனக்கு இங்கே ஒரு 190 இருக்குன்னா அப்போ எனக்கு யார் வருவா, 200 தானே வரும். அப்போ என்னோடய டிஃப்ரென்ஸ் என்ன 10. 0க்கும் 190க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா. எனக்கு இங்கே வந்து 3 ரொட்டேஷன் போனால் எனக்கு 300 ரொட்டேஷன்ஸ் கிடச்சிருக்கும். கம்ப்ளீட்டாக 300 டிவிஷன்ஸ் கிடச்சிருக்கும். இங்கே 300, எனக்கு இங்கே 298 இருக்குது. அப்போ என்னோடய டிஃப்ரென்ஸ் என்ன 2. ஓகேவா, ஒருவேளை எனக்கு இங்கே 300 இருக்குது, எனக்கு இங்கே 297. அப்போ என்னோடய டிஃப்ரென்ஸ் என்ன 3. எனக்கு 0 எங்கே இருக்கும், 0ன்றதான் இந்த 300 டிவிஷன்ஸ். ஏன்னா அடுத்து 1 ஆரம்பிக்கிறப்ப இப்போ 300னா இப்போ நம்ம 0 பண்ணிக்கணும். அடுத்து 301 போல் 1 2 3 அந்த மாதிரி தான் இங்கே வரப்போகுது. புரிஞ்சுதா. அதே தான் இங்கே புரிஞ்சுதா. இங்கேக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, எனக்கு 2. அதனால தான் நான் இங்கே 2 போட்டிருக்கேன். எதனால் நான் மைனஸ் போட்டிருக்கேன்னு புரியுதா. என்னுடைய கோஇன்சிடென்ஸ் ஆன இடத்துக்கு மேலே தான் யார் இருக்கா, 0 இருக்குது. 0 மேலே இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எரர், 0 கீழே இருந்தால் பாசிட்டிவ் எரர். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு கோஇன்சிடென்ஸ் ஆனது ஒரு 0வா இல்லை வேறு வேல்யூவான்னு பார்க்கணும். 0 இருந்துச்சுன்னா, கோஇன்சிடென்ஸ் ஆனது 0வா இருந்துச்சுன்னா எனக்கு அங்கே 0 எரரே கிடையாது. இல்லை எனக்கு வேறு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவில் இருந்து 0 பார்க்கணும். அடுத்து 0 கீழே இருக்கா மேலே இருக்கணும். கீழே இருந்தால் அது பாசிட்டிவ் 0 எரர், மேலே இருந்தால் நெகட்டிவ் 0 எரர். சார் நான் கண்டுபிடிச்சேன் சார், பாசிட்டிவ் 0 எரர் நெகட்டிவ் 0 எரர் நான் கண்டுபிடிச்சேன் சார். இப்போ என்ன சார் பண்ணணும், நான் டிவிஷனோட வேல்யூ தெரியணும் எனக்கு. ஓகேவா, எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ கோஇன்சிடென்ஸ் ஆகிருக்கு, எனக்கு டிவிஷனோட வேல்யூ எக்ஸாக்டாக தெரியணும். அப்போ தான் நான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும், ஆன்சரும் எனக்கு கரெக்டாக வரும். இப்போது நான் டிவிஷன்ஸ் எனக்கு என்னவாக இருக்கும், அந்த கோஇன்சிடென்ஸ் ஆச்சுல. இப்போ 0 கீழே இருந்தால் பாசிட்டிவ் போட்டிங்க, 0க்கும் அந்த கோஇன்சிடென்ஸ் ஆனதுக்கும் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இது எனக்கு சார் அங்கே 98 93 இருக்குது சார் அப்படின்னா அடுத்து 0 என்னவாக வரும், 100ஆக மாறி வரும். ஓகேவா, அடுத்த 0 என்னவாக வரும், 100ஆக மாறி வரும். அப்போது அந்த 0வை தான் நான் 100ன்னு சொல்கிறேன். ஓகேவா, அப்போ அந்த 0க்கும் அந்த 98க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அந்த 0ன்றது யார், 100. அப்போ 100க்கும் 98க்கும் தான் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறன்றதை சொல்கிறேன். ஓகே, புரியுதா. ஸோ அதனால தான் எனக்கு இங்கே 2 டிவிஷன் வந்துச்சு. சரிங்க, 98 போடலன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா 100க்கு அப்புறம் 98க்கு அப்புறம் 99, 99க்கு அப்புறம் யார் வரப்போம், 100. அந்த 100 தான் ஆல்ரெடி முன்னாடி இருந்த 0 தான் எனக்கு இங்கே 100ஆக மாறி வருகிறார். புரிஞ்சுதா. எம்ஜிஆர் களம் இறங்கி வராடுற மாதிரி இங்கே எனக்கு 100 தான் வந்து என்ன வராது, மாறி வராது. ஓகே, 0 தான் மாறி, 0 தான் 100ஆக மாறி வராது. ஓகேவா. ஓகே, ஸோ இங்கே அவ்வளோதான், லீஸ்ட் கவுண்ட் முடிஞ்சு. இங்கே பாருங்கள், நான் காமனாக இந்த 3க்குமே எனக்கு சார் டிவிஷன்ஸ் தான் இருக்குது, ரீடிங் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படிலாம் புலம்பக்கூடாது. ஓகேவா, அதுக்கு நம்மகிட்ட ஃபார்முலா இருக்குது, எழுதிடலாம். ஓகே, இங்கே வாங்க. இங்கே பாருங்கள் சார், எனக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங், மெயின் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது சார். ஆனால் எனக்கு கொஸ்டினில் மெயின் ஸ்கேல் ரீடிங் கேட்குறாங்க சார். ஓகேவா, ஸோ நம்ம இப்படி எழுதிக்கலாம். சார் எனக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங் வேணும், ஆனால் கொஸ்டினில் எனக்கு இருக்கிற வேல்யூ மெயின் ஸ்கேல் டிவிஷனாக இருக்குது. ஓகேவா, அப்போ இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணணும், அப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஸோ எம்எஸ்டின்னு என்ன பண்ணுறா, எம்எஸ் தோனி கிடையாது, மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் டிவிஷன் இன்டூ பிட்ச்சு கொஸ்டினில் இருக்கும். பிட்ச்சு அப்படி இல்லைன்னா நமக்கே தோணும், பிட்ச்சுன்னா என்ன, 1 மெயின் ஸ்கேலுக்கான டிவிஷன்ஸ். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸுடைய வேல்யூ தான் 1 பிட்ச்சுன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு. சார் அடுத்து செகண்ட் சார், எனக்கு அதேமாதிரி நான் அங்கே சொல்கிறேன் சார், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எடுக்கணும் சார், எனக்கு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது சார். அப்போ அதேமாதிரி அங்கே பிட்ச். ஓகேவா சார். இப்போது அடுத்து சார் ரெண்டுமே சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இருக்குது சார் கேட்குறாங்க. சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது, அதுக்கும் பிட்ச்சு தான். ஓகேவா, அதுக்கும் பிட்ச். சார் 0 எரர் ரீடிங் வேணும், எனக்கு 0 எரருக்கான டிவிஷன் இருக்குது, 0 எரருக்கான டிவிஷன் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணணும், லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இங்கே மட்டும் லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இங்கே மட்டும் லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
இது எல்லாமே நான் மெயின் ஸ்கேலில் அதோட ஸ்கேலில் தான் எடுக்க போகிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், எனக்கு எல்லாமே மெயின் ஸ்கேல் ரீடிங் எனக்கு மெயின் ஸ்கேலில் கிடச்சிரும். அதுக்கான பிட்சோட டிஸ்டன்ஸை நான் மல்டிப்ளை பண்ணிக்குவேன். வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன்ஸில் இருக்கும். அதோட கரஸ்பாண்டிங் ஸ்கேலோட டிவிஷன்ஸ் எடுத்து தான் நான் மெஷர் பண்ணுவேன். 0 எரருக்குன்னு தனியாக ஸ்கேல் கிடையாது. ஓகேவா? அது என்னவாக இருக்குன்னா 0 டிவிஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், அந்த சர்க்குலர் ஸ்கேலோ இல்லை வெர்னியர் ஸ்கேலோ வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது அதோட லீஸ்ட் கவுண்ட்டு, அதோட லீஸ்ட்டாக இருக்கிற வேல்யூக்கும் அது என்ன பண்ணும், ஒத்து போகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம டயக்ராம் பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எது வெர்னியர் ஸ்கேல், எது மெயின் ஸ்கேலு, எது சர்க்குலர் ஸ்கேல்னு பார்த்துட்டோம். ஸோ லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறாங்க ஃபார்முலா பிட்ச்னு சொல்லலாம். ஸோ பிட்சை சம்டைம்ஸ் என்னவும் சொல்லுவாங்க, 1 மெயின் ஸ்கேல் டிவிஷனும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, ஸோ இங்கே ரீடிங்க்கு ஃபார்முலா இருக்குது, மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டூ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் மைனஸ் 0 எரர். ஸோ வெர்னியர் கேலிப்பரில் யூஸ் பண்ண ரீடிங்க்கும் ஸ்க்ரூ கேஜில் யூஸ் பண்ண ரீடிங்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இங்கே சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் போடுறோம், அங்கே வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் போட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் தான் இங்கே நம்ம அந்த ஃபார்முலா நம்ம பின்னாடி இருக்கணும். n இன்ட்டு எத்தனை டிவிஷன்ஸ் மெயின் ஸ்கேல் ரீடிங் கேட்குறாங்க அப்படின்னா, டிவிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிச்சால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதே தான் வெர்னியர் ஸ்கேல் கேட்டாலும் எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் கேட்டாலும் கரஸ்பாண்டிங். ஓகேவா? ஆனால் எனக்கு 0 எரர் கேட்டால் மட்டும் நான் லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னு சொல்லிட்டேன்னா ஓகே. ஸோ இங்கே ரெண்டுக்குள்ளே கம்பேரிசன். ஸோ இதோட டயக்ராம் எப்படி இருக்கும், நாங்கள் எப்படி எடுத்தோம், ஸோ இதோட லீஸ்ட் கவுண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும், இதோட லீஸ்ட் கவுண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். அதனால தான் ஸ்க்ரூ கேஜை வச்சு நம்ம ஒரு வெர்னியர் ஸ்கேல்னால் மெஷர் பண்ண முடியாத ஆப்ஜெக்டும் கூட ஸ்க்ரூ கேஜை வச்சு மெஷர் பண்ண முடியும். ஏன்னா இதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, வெர்னியர் கேலிப்பரோட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் கூட நம்ம இதில் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து 0 எரர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இங்கே சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன், ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நோ 0 எரர், அடுத்து பாசிட்டிவ் 0 எரர், நெகட்டிவ் 0 எரர். அங்கேயும் அதே மாதிரி தான் பார்த்தோம், நோ 0 எரர், பாசிட்டிவ் 0 எரர், நெகட்டிவ் 0 எரர். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கிறது, அங்கேயும் இங்கே டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சார் எங்களுக்கு ரீடிங் தான் நாங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எங்களுக்கு டிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான ஃபார்முலா 4 விதமான ஃபார்முலாவும் இருக்குது. ஓகே, வெர்னியர் கேலிப்பருக்கும் சேர்த்து நான் இங்கேயே எழுதிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லெக்சராக தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா வெர்னியர் கேலிப்பர் நான் நடத்தியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதையும் போய் பாருங்கள். இப்போ வாங்க கொஸ்டின்ஸ் போகலாமா? ஓகே, கொஸ்டின்ஸ் போகலாமா? இங்கே என்ன இருக்குது? ஸோ கொஸ்டின் வாசிங்க. A screw gauge gives the following readings when used to measure the diameter of a wire. ஓகேவா? ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வயரோட டயாமீட்டரை மெஷர் பண்ணுறோம். கொடுத்துட்டாங்களா? இப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துட்டாங்க. சார் ஈஸியாக இருக்குது. மெயின் ஸ்கேல் ரீடிங் 0.0 mm, சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து 52 டிவிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா சார்? இப்போது 1 mm ஆஃப் த மெயின் ஸ்கேல் கரஸ்பாண்ட் டு த 1 mm ஆஃப் த மெயின் ஸ்கேல் கரஸ்பாண்ட் டு த 100 டிவிஷன்ஸ். சார் எனக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங் இருக்குது, சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இருக்குது சார். எதுக்கு சார் 3 லைன் எதுக்கு சார்? 3 லைன்? டயாமீட்டர் தான் கேட்குறாங்க, ரீடிங் தான் கேட்குறாங்க. ஸோ 3 லைன் எதுக்கு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா பார்த்துடலாமா? ஃபார்முலா என்ன, நம்மளோட ஃபார்முலா என்ன, நம்மளோட ஃபார்முலா ரீடிங்க்கான ஃபார்முலா என்ன? ரீடிங் மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டூ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் மைனஸ் 0 எரர். ஓகேவா சார்? இதுதானே சார் என்னுடைய ஃபார்முலா? ஓகேவா? எதாவது தப்பு இருக்கா? இல்லையே, கரெக்டான ஃபார்முலா தானே? ஓகே, நான் ஃபார்முலாவே எழுதிட்டேன் சார். எனக்கு கிவன் டேட்டா நான் எழுதுறேன் சார். ஸோ ஃபஸ்ட் சம்னால நான் பொறுமையாக எழுதுறேன். இங்கே பாருங்கள், மெயின் ஸ்கேல் ரீடிங் எம்எஸ் சார், எனக்கு 0 mm. ஓகேவா? அதான் கொடுத்துருவாங்க. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துருவாங்களா? எத்தனை டிவிஷன்? 52 டிவிஷன். ஓகே, 52 டிவிஷன். இப்போ இங்கே பாருங்களேன், 3வது லைன் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன சொல்லியிருக்காங்க? 1 mm ஆஃப் த மெயின் ஸ்கேல். 1 mm ஆஃப் த மெயின் ஸ்கேல் என்ன சார் நான் சொன்னேன்? பிச்சு தானே. அதாவது என்னுடைய மெயின் ஸ்கேல் எப்படின்னா ஒரு டிவிஷன். ஓகேவா? ஒரு டிவிஷன். இந்த ஒரு டிவிஷன் தானே பிச்சு. 1 mm ஆஃப் த மெயின் ஸ்கேல் கரஸ்பாண்ட் 100 டிவிஷன் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் தான். அப்போது ஒவ்வொரு டிவிஷன் தான் அங்கே ஒவ்வொரு டிவிஷன் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு டிவிஷனையும் தான் சொல்கிறாங்க. அப்போ அது எனக்கு எல்லாமே பிச்சுன்னு சொல்லாமா? இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா மெயின் ஸ்கேல்னு சொல்லிடுவாங்க. சொன்னால் மெயின் ஸ்கேல் கரஸ்பாண்ட் டு த 100 டிவிஷன் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல். அப்போது எனக்கு இந்த 1 mmன்றது யார்? பிச்சு தான். ஓகேவா? எனக்கு இந்த 1 mmன்றது பிச்சு தான். அப்போது பிச்சு வந்து எனக்கு 1 mm. சார் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் அங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இது சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் ரீடிங் கொடுத்துட்டாங்க. எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 100 டிவிஷன்.
ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் லீஸ்ட் கவுண்ட் இல்லை நமக்கு. இங்கே பாருங்கள் ஃபார்முலாவில் என்ன இல்லை நமக்கு, லீஸ்ட் கவுண்ட்டு கிடையாது. 0 எரர் கொஸ்டினில் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணிடணும். 0 எரர் கொஸ்டினில் கொடுக்கலின்னா எனக்கு என்னவாக இருக்கும், 0 எரர் ஷுட் பி 0. ஓகே. இப்போ எனக்கு என்ன தேவை, நமக்கு கிவன் டேட்டா படி லீஸ்ட் கவுண்ட் மட்டும் இல்லை, லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கலாமா சார்? லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க ஃபார்ம் என்ன சார் சொல்லுங்கள் பார்க்கலாம். லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச், அதாவது 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, பிட்ச் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். இதே வெர்னியர் ஸ்கேல்னால் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இங்கே எனக்கு ஸ்க்ரூ கேஜ்ன்றனால எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் தான் யூஸ் பண்ணணும். ட்விஸ்ட்டுக்காக என்ன பண்ணலாம், இங்கே வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனும் கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனும் கொடுக்கலாம். நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது, சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. எனக்கு பிட்ச் வந்து 1 mm சார். பிட்ச் வந்து எவ்வளோ, எனக்கு 1 mm. சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 100 டிவிஷன் சார். அப்போ 0.01 mm. ஓகே, லீஸ்ட் கவுண்ட் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 mm. ஓகேவா. லீஸ்ட் கவுண்ட் வந்து எனக்கு 0.01 mm. ஓகேவா. இந்த ஃபார்முலா நான் போடலாமா, மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து எனக்கு 0 சார், 0. லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01. ஓகேவா. லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 இன்டூ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ சார், 52 மைனஸ் 0 எரர் இருக்கா, 0 எரர் என்ன பண்ணும், 0 எரருக்கு 0 போடலாமா, 0. ஓகே, எனக்கு அந்த 2 டேர்மே இருக்காது. அப்போ 52 இன்டூ 10⁻⁻2 0.52 என்னது, mm தானே, 0.01 mm தானே. ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷனில் எனக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஆப்ஷனில் எப்படி இருக்குது, எனக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகே, ஆப்ஷனில் எனக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு 0வை முன்னாடி தள்ளலாமா, பாயிண்ட்டை முன்னாடி தள்ளலாமா, பாயிண்ட்டை முன்னாடி தள்ளனா எனக்கு என்ன கிடைக்கும், 0.052 சென்டிமீட்டரா. ஓகே, 0.052 சென்டிமீட்டரா ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா, எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது, 0.052 சென்டிமீட்டர். ஓகே ஓகே, இதான் பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அடுத்து வாங்க, அப்படியே கொஸ்டின்ஸ் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் வாசிங்க சார். எ ஸ்டூடெண்ட் மெஷர்டு த டயாமீட்டர், ரீடிங் எடுக்கிறாங்கப்பா. ஓகேவா. எதோட ரீடிங் எடுக்கிறாங்க, ஒரு ஸ்மால் ஸ்டீல் பாலோட ரீடிங் எடுக்கிறாங்க. அதோட லீஸ்ட் கவுண்ட் எனக்கு என்ன சார் இருக்குது, 0.001 சென்டிமீட்டர் இருக்குது. மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 5 mm. ஓகேவா. மெயின் ஸ்கேல் வந்து 5 mm. ஓகே. அடுத்து பாருங்கள், 0 ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோஇன்சைட் வித் 25 டிவிஷன் அபோவ் த ரெஃபரன்ஸ் லெவல். ஓகேவா, புரிஞ்சுதா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுதா உங்களுக்கு. 0 ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல், சர்க்குலர் ஸ்கேலோட 0 எங்கே இருக்குது அப்படின்னா 25 டிவிஷன் அபோவ் த ரெஃபரன்ஸ் லெவல். ரெஃபரன்ஸ் லெவலுக்கு மேலே, ரெஃபரன்ஸ் லெவலுக்கு மேலே 25 டிவிஷன்ஸ்க்கு மேலே இருக்குது. ரெஃபரன்ஸ் லெவலுக்கு 25 டிவிஷன்ஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ இது எனக்கு என்ன எரர், 0 இந்த ரெஃபரன்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா 0 மேலே இருந்தால் நெகட்டிவ் எரரா. பார்த்தீங்கன்னா எனக்கு 0 நெகட்டிவில் கொடுத்துருக்காங்களா. ஓகே, 0 எரர் எனக்கு நெகட்டிவில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் என்ன வரும், அந்த ரீடிங் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் தானே அது என்ன இருக்கும், 25 இருக்கும். லீஸ்ட் கவுண்ட்டு கொடுத்துட்டாங்க, மெயின் ஸ்கேலும் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாமா, எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாமா, அப்படியே அப்ளை பண்ணலாமா, எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணலாம். இங்கே வாங்க, என்னுடைய ஃபஸ்ட் என்ன மெயின் ஸ்கேல் ரீடிங், மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 5 mm. ஓகே, மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 5 mm. ஸோ எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. நான் இங்கேயும் சென்டிமீட்டரில் மாற்றிக்கிறேன், 0.5 சென்டிமீட்டர். ஓகே, 0.5 சென்டிமீட்டர். லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.001 சென்டிமீட்டர், 0.001 சென்டிமீட்டர். சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து எனக்கு எவ்வளோ ரீட் பண்ணியிருக்கு, 25 டிவிஷன். ஓகேவா சார். எனக்கு 0 எரர், நான் அந்த ரெஃபரன்ஸ் லெவல், ரெஃபரன்ஸ் லெவலில் ரெஃபரன்ஸ் லெவலில் வந்து 25 டிவிஷனுக்கு மேலே இருக்குன்னு எதை சொல்கிறாங்க, இது என்ன டைப் ஆஃப் 0 எரர்னு சொல்கிறாங்க. அப்போ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன வந்து 25 டிவிஷனாக இருந்திருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கணும். நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, 25 டிவிஷன்லேருந்து 0 மேலே இருக்குன்றத அந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறாங்களே ஒழிய 0 எரர் கோயின்சைடாக 25ன்னு சொல்லலை. ரெஃபரன்ஸ் லெவல்லேருந்து 25 டிவிஷனுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் எனக்கு என்ன சொல்லுங்கன்னா 0 எரர் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 0 எரர் எனக்கு என்னது -0.004 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ எனக்கு எல்லாமே ஒரே வேலை. எனக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கரெஸ்பாண்டிங் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. நான் எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றிட்டேன். ஸோ எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றி கடைசியில் மில்லிமீட்டரில் ஆப்ஷன் நம்ம மாற்றிக்கலாம்.
ஓகேவா? ஸோ அது நம்மளோட விஷ். இங்கே எனக்கு ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் எல்லாத்தையும் எனக்கு ஒரே ஒரு எம்எஸ்ஆரை மட்டும் நான் மாற்றுறேன், சென்டிமீட்டர் மாற்றினா போதும். மீதி எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதில் மீதி எல்லாமே ஆல்ரெடி சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது இங்கே பாரு, மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டூ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் மைனஸ் 0 எரர். ஃபார்முலா எழுதிட்டேன்னா இதான என்னுடைய ரீடிங் ஃபார்முலா. ஓகே, அவங்க ரீடிங் தானே கேட்குறாங்க, கரெக்ட் டயாமீட்டர் ஆஃப் த பலூன் ரீடிங் தானே கேட்குறாங்க. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? 0.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.001 இன்ட்டு 25. ஓகே, மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.004. ஓகேவா? 0.5 ப்ளஸ் 0.30, அப்போ 0.025. புரிஞ்சுதா? 0.025 இங்கே ப்ளஸ் 0.004, அப்போது 0.529 சென்டிமீட்டர். யா, கரெக்டாக? ஈஸி தானே? ஓகே. ஸோ இப்போ சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக இருக்கா? ஃபார்முலா சொன்னதுக்கப்புறம், கான்செப்டை சொன்னதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ அப்படியே கொஸ்டினோட லெவல் அதிகமாகும். இங்கே வாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் போடுறதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ இதே போடுவோம். எப்படின்னா, a screw gauge gives the following reading used to measure the diameter of a wire. ஓகே, இங்கே diameter of the wire தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எனக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க சார். மெயின் ஸ்கேல் ரீடிங் 2 mm கொடுத்துட்டாங்க, சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் 45 டிவிஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, இங்கே பாருங்கள் 0 எரரும் கொடுத்துட்டாங்க. இங்கே எனக்கு என்ன ஒன்றே நான் கண்டுபிடிக்கணும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா பிட்ச் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். இங்கே எனக்கு 1 mm of the main scale correspond to the 100 divisions on the circular scale. ஓகே, அப்போ 1 mm of the main scale, ஓகேவா, கரஸ்பாண்ட் டு த, அதுக்கு எது கரஸ்பாண்டாக இருக்குது, 100 டிவிஷன் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேலுக்கு கரஸ்பான்ஸாக இருக்குது. அப்போ எல்லாமே என்னது, பிட்ச் வந்து 1 mm தான். அதுதான் நாங்கள் சொல்கிறாங்க. 1 mm ஆஃப் த மெயின் ஸ்கேல்னால் பிட்சை தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ எனக்கு எல்லாத்தையும் நான் டேட்டா எல்லாம் எழுதுகிறேன். மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 2 mm, சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து 45 டிவிஷன். ஓகே, 0 எரர் வந்து ப்ளஸ் 0.02 mm. ஓகே, ப்ளஸ் 0.02 mm. இப்போ எனக்கு இங்கே என்ன இல்லை, ரீடிங்கோட ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு ரீடிங்கோட ஃபார்முலா சொல்லுங்கள். ஓகே, ரீடிங்கோட ஃபார்முலா என்ன? ரீடிங்கோட ஃபார்முலா என்ன? மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் மைனஸ் 0 எரரா. ஸோ இதுதான் எனக்கு ஃபார்முலா. ஓகேவா சார்? எனக்கு இங்கே என்ன இல்லை சார், கரஸ்பாண்டிங் எனக்கு அங்கே கொடுத்த டேட்டாவில் என்ன இல்லை, லீஸ்ட் கவுண்ட் கிடையாது. லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான எனக்கு வேல்யூஸ்லாம் இங்கே இருக்கா? ஸோ அப்போது லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் நான் போடலாமா? பிட்ச் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் போடலாமா? ஓகே, பிட்ச் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் போடலாம். இங்கே எனக்கு என்ன வரும், பிட்ச்சு வந்து எவ்வளோ, 1 mm. அதான் 1 மெயின் ஸ்கேல்னு கொடுத்தது பிட்ச்சு தான். ஓகேவா? இங்கே 100. ஓகே, இங்கே 100 போடணும். அப்போது 0.01 mm. ஓகே, ஸோ ஃபார்முலா அப்படியே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 mm ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 இன்ட்டு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து 45 மைனஸ் அங்கே ப்ளஸ் இருக்குது, அப்படியே நம்ம இதை போட்டுக்கலாம் 0.202 mm. ஓகேவா? அப்போ 2 ப்ளஸ் 0.45 மைனஸ் 0.02. ஸோ வேல்யூ என்ன வரும், 2.43 mm. ஆப்ஷனில் இருக்கா? ஓகே, ஆப்ஷனை பார்த்துட்டிங்களா? இங்கே இருக்கு பாருங்கள், 0.43 mm. ஓகே, ஈஸி தானே? ஈஸி தானே? ரொம்ப கஷ்டமில்லை இல்லையே? ஓகே, ஸோ எல்லாத்தினாலையும் போட முடியும். ஓகேவாப்பா, எல்லாத்தினாலையும் போட முடியும். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்தாங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 mm. சாரி இங்கே பாருங்கள், 2 full tons of the circular scale of a screw gauge. இங்கே கேஜ் உண்டா, கவர் a distance 1 mm on scale. ஓகேவா? 2 full tons of the circular scale of a screw gauge cover 1 mm. 2 full ton எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது, 1 mm ஆன மெயின் ஸ்கேலை கவர் பண்ணுது. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன் த சர்க்குலர் ஸ்கேல் எவ்வளோ, சர்க்குலர் ஸ்கேல் டோட்டல் டிவிஷன் எவ்வளோ, 50. ஃபர்தர் இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஸ்க்ரூ கேஜ் as 0 எரர். என்ன சொல்லுவாங்க, 0.03 mm. While measuring the diameter of a thin wire, is a student notes the main scale reading வந்து எனக்கு 3 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 mm and the number of circular scale division in a line, the main scale 35. ஓகேவா? இந்த லைனுக்கான அர்த்தம் புரியுதா? எனக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங் 3 mm கொடுத்துட்டாங்கப்பா. இதுதான் என்னோட மெயின் ஸ்கேல் ரீடிங். என்னுடைய
சர்க்குலர் ஸ்கேல் இந்த மாதிரி இருக்குமா? அப்போது மெயின் ஸ்கேல் இங்கே எனக்கு என்னவா மேட்ச் ஆகுது? 35 டிவிஷன்ஸுங்கிறது மேட்ச் ஆகுது. ஓகே, 35 டிவிஷன்ஸுங்கிறது மேட்ச் ஆகுது. 0 எரர் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக என்னுடைய ஓகேவா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓகேவா இங்கே பாருங்கள். ஓகே 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 வெயிட் ஒரு நிமிஷம். இங்கே பாருங்க, 2 full turns ஓகேவா, 2 full turns of the circular scale of a gauge distance of 1 mm on the scale. 2 full turn ஓகேவா, 2 full turn ஆகிறது. எனக்கு மெயின் ஸ்கேல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் காட்டுதுன்னா 1 mm தெரியும். அதாவது 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 1 mm. ஓகேவா, 2 full turn திரும்பி இருக்கு. ஓகே, 2 full turns திரும்பி இருக்குது. த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன சர்க்குலர் ஸ்கேல் 50. அப்போது ஒரு சுற்றுக்கு 50 டிவிஷனாக, 2 சுற்றுக்கு என்ன? 2 சுற்றுக்கு என்ன? 100 டிவிஷன்ஸ் தானே. புரிஞ்சுதா? அதுதான் இங்கே மாற்றி சொல்கிறாங்க. முதல் நமக்கு 1 mm டிவிஷன்ஸ் வந்து 100 டிவிஷன், 1 mm ஆஃப் மெயின் ஸ்கேல் வந்து 100 டிவிஷன் சொல்லிட்டாங்க சர்க்குலர் ஸ்கேலில். இங்கே எனக்கு 2 டன் சுற்றினா தான் 100 வரும். அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க? சுற்றி வளர்ச்சி சொல்கிறாங்க. ஓகேவா, டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன சர்க்குலர் ஸ்கேல் இஸ் 50. ஓகேவா, ஒரு சர்க்குலர் ஸ்கேலில் 50 டிவிஷன் தான் இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே 2 ரொட்டேஷன் பண்ணுறப்ப எனக்கு 100 டிவிஷன்ஸ் கணக்காயிடும். ஓகேவா, அப்புறம் என்ன பண்ணலாம்? இங்கே லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? இங்கே பாருங்கள், லீஸ்ட் கவுண்ட் நான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா எழுதிக்கலாமா? மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ? 3 mm. சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து எனக்கு எவ்வளோ? சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் 35. ஓகேவா, 35. 0 எரர் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எங்கே இருக்குது 0 எரர்? -0.03 mm. புரிஞ்சுதா? லீஸ்ட் கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? லீஸ்ட் கவுண்ட் பிட்ச் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ இங்கே என்ன பண்ணணும்? எனக்கு 2 ரொட்டேஷன் பண்ணிட்டாங்களே, அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு 50னா 2 ரொட்டேஷனுக்கு எத்தனை டிவிஷன் வரும்? 100 டிவிஷன் வருமா? அதே தான். அப்போ பிட்ச் வந்து 1 மெயின் ஸ்கேல் வந்து 1 mm, சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து மொத்தம் 100 இங்கே. அப்போ 0.01 mm. புரிஞ்சுதா? எம்எம்னா மில்லிமீட்டர். ஓகேவா, மில்லிமீட்டர். 0.01 மில்லிமீட்டர். ஸோ ரீடிங் தானே கேட்குறாங்க கடைசியாக ஃபைனலாக. த டயாமீட்டர் ஆஃப் த வயர். ஓகே, ஸோ கொஞ்சம் உங்களுக்கு 2 full turns லைட்டாக குழப்பியிருக்கும், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, கொஸ்டின் லைட்டாக அடுத்த 2 லைனை வாசிங்கனாலே புரிஞ்சிடும். எனக்கு 1 mm ஆன ஸ்கேல்னால் 1 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேலோட எனக்கு ஒவ்வொரு டிவிஷனும் 1 mm இருக்குன்ற சொல்கிறாங்க. 2 டன்ஸ் சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் இஸ் 50. எனக்கு ஒரு சுற்றுக்கு எவ்வளோ டிவிஷன்ஸ் கவர் ஆகுதுன்னா 50 டிவிஷன் தான் கவர் ஆகுது. ஆனால் எனக்கு இங்கே சுற்று எவ்வளோ? 2 சுற்றுறாங்க. அப்போ 2 சுற்றுக்கு 100 டிவிஷன்ஸ். ஓகேவா, அப்போ சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் மொத்தமாக கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு 100 டிவிஷன்ஸை கவர் பண்ணியிருக்கும். ஓகேவா, அப்போ என்னுடைய லீஸ்ட் கவுண்ட் ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான். அடுத்து டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபார்முலா என்ன? மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டூ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் மைனஸ் 0 எரர். ஓகே, மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 3 ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 இன்டூ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து 35 மைனஸ் ஆஃப் -0.03. ஓகேவா, ஸோ எல்லாத்தையும் போட்டிங்கன்னா 3 + 0.35 + 0.03 என்ன வரும் உங்களுக்கு? ஆட் பண்ணுங்கள் 3.38 மில்லிமீட்டர். 3.38 மில்லிமீட்டர். ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் என்ன? 4th ஆப்ஷனா? ஓகேவா, சிம்பிளாக இருக்கா? புரியுதா என்ன சொல்ல வராங்கண்ணா? ஓகே, ஒன்றுமே இல்லை. நமக்கு முன்னாடி ஈஸியான சம், இதுவும் ஈஸியான சம் தான். ஓகேவா, இந்த ஈஸியான சம்மில் என்ன சொன்னாங்க? அவங்களே கொடுத்தாங்க 1 mm ஆஃப் மெயின் ஸ்கேல் கரஸ்பாண்ட்ஸ் டு 100 டிவிஷன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? 2 full turns. இப்போ கொஸ்டினை வாட்சணும் என்ன பண்ணிடுவாங்க? எல்லாமே அப்படியே பிளாக் ஆகிடுவாங்க. ஓகேவா, கொஸ்டின் சொல்லணும்னு என்ன பண்ணிடுவாங்க? பிளாக் ஆகிடுவாங்க. ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு. ஸோ இங்கே கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். கொஞ்சம் அப்படி லைட்டாக வாட்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். 2 full turns ஆன் த சர்க்குலர் ஸ்கேல் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் வந்து 1 mm ஆன மெயின் ஸ்கேல் கரஸ்பாண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 mm ஆன மெயின் ஸ்கேல். அப்படின்னா 1 mm ஆன மெயின் ஸ்கேல் எதை சொல்கிறாங்க? மெயின் ஸ்கேலோட டிவிஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு டிவிஷன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது? 1 mm இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 1 மில்லிமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2 full turns ஆஃப் சர்க்குலர் ஸ்கேலை சுற்றுறாங்க. ஓகேவா, அப்போ ஒவ்வொரு சுற்றுக்கும் எனக்கு எத்தனை டிவிஷன்ஸை கவர் பண்ணுதுன்னா 50 டிவிஷன்ஸை கவர் பண்ணுது. அப்போ 2 சுற்றுக்கு என்ன ஆயிருக்கும்? 100 டிவிஷன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அதாவது 1 டிவிஷனுக்கு 50
அதாவது இல்லை 1 ரொட்டேஷனுக்கு 50 டிவிஷனை கவர் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு 2 ரொட்டேஷன் தான் சொல்கிறாங்க, 2 கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஃபுல் ரொட்டேஷன் தான். அப்போ எனக்கு எத்தனை டிவிஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கும்? 100 டிவிஷனை கவர் பண்ணிக்கும். ஸோ அதை தான் இங்கே நான் 100 போட்டிருக்கேன். ஓகேவா? சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து எனக்கு இங்கே எவ்வளோ? 100. ஓகே, நான் ஈஸியாக லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சிடுவேன். லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டேன்னா அடுத்த உடனே எங்கே போயிடலாம்? ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே ஓகே அடுத்து இந்த கொஸ்டினை வாசிங்க, போடுங்க, இந்த கொஸ்டினை போடுங்க பார்க்கலாம். ஓகே, 2 minutes டைம். யார் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். 2 minutes டைம். ஸோ இதை போடுங்க, அப்படியே போடுங்க. நான் செட் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படியே. ஓகேவா? போட்டிங்களா? ஓகே, போட்டிங்களா? ஸோ இப்போ நான் போட்டேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்க்ரூ கேஜ். இன்னும் ஸ்க்ரூ கேஜ். ஆமாம், ஸ்க்ரூ கேஜ் தான். 5 complete rotation of a screw cause it to move a linear distance of 0.25 cm. ஓகேவா? 5 complete rotation பண்ணுறப்ப எனக்கு மெயின் ஸ்கேல் எவ்வளோ டிஸ்டன்ஸை காட்டுது? 0.25 cm காட்டுது. ஓகேவா? there are 100 circular scale division. அது எத்தனை டிவிஷன்? 100 circular scale divisions. ஓகேவா? அதாவது 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணுறப்ப எனக்கு லீனியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு? 0.25 cm மூவ் ஆகிருக்கு. அப்போது எனக்கு அங்கே சுற்றுறாங்களே 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகிருக்குன்னா 100 சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்துருக்கு. 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து எனக்கு 100 சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷனே வந்திருக்கு. ஓகேவா? த திக்னஸ் ஆஃப் எ வயர் மெஷர் ஸ்க்ரூ கேஜ் கிவ்ஸ் ரீடிங் 4 மெயின் ஸ்கேல் டிவிஷன் அண்ட் 30 சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். நெக்லிஜிபிள் 0 எரர். ஓகேவா? கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம கரெக்டாக எழுதுவோம். ஓகேவா? கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக எழுதுவோம். இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 4. அதே மாதிரி சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து எனக்கு 30. ஓகேவா? மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து எனக்கு என்னது? 4. மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 4. அதே மாதிரி எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து என்ன சொல்கிறாங்க? 30 சொல்கிறாங்க. ஓகேவா? மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 4, சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 30. 0 எரர் என்னவாக இருக்குது? 0 எரர் இஸ் 0. ஓகேவா? 0 எரர் வந்து எனக்கு என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன எழுதுவீங்க? 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் வச்சு பார்ப்பீங்களா? ஸோ பாருங்கள், பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? போடுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, வெயிட் a minute. நீங்கள் போடுங்க, ஆன்சர் போடுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், எனக்கு எல்லாமே டிவிஷன்ஸில் இருக்குது. நான் யூஸ் பண்ண ஃபார்முலா அப்படி இங்கே யூஸ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணலாமா? இங்கே கொடுத்துருக்கேன்ல, இது இப்படி யூஸ் பண்ணலாமா? ஓகே, ஸோ கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் வந்து லைட்டாக சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குது. இங்கே வாங்க பார்க்கலாம். ஸோ தெளிவாக சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்போ தான் எனக்கு என்ன ஆகுது? ஸ்க்ரூ வந்து 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணுறப்ப எனக்கு ஸ்க்ரூ மூவ் ஆகுது. ஓகேவா? 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணக்கப்புறம் எனக்கு மொத்தமாக 100 டிவிஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ எனக்கு ஒரு ரொட்டேஷனுக்கும் ஒன்று மூவ் ஆகிருக்குமா? அதாவது ஒரு டிவிஷனை கவர் பண்ணியிருக்குமா? அப்போ மொத்தமாக எனக்கு இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன்? 5 பிட்ச் மூவ் ஆன டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது ரொட்டேஷன் பண்ணுறப்ப எனக்கு இவ்வளோ லீனியர் டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்குன்னா அப்போ எனக்கு அந்த டோட்டலாக அந்த 5 பிட்ஸ் அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 0.25 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஓகேவா? பிட்ச்சுனா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த டிவிஷன்ஸ் தான். எந்த டிவிஷன்ஸ் சொல்கிறேன்? இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் தான். மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நான் இங்கே பிட்ச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் என்ன சொன்னால் பிட்ச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? எனக்கு இப்போ இந்த 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸை லீனியராக கவர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க? அந்த 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன்னால தான் எனக்கு 0.25 சென்டிமீட்டர் கவர் பண்ணியிருக்கா, அந்த 5 கம்ப்ளீட் ரொட்டேஷனால். அப்போது 5 பிட்ச் ஈக்குவல் டு 0.25 சென்டிமீட்டர் சொல்லலாமா? அப்போ எனக்கு 1 பிட்ச் எவ்வளோ இருக்கும்? 0.25 சென்டிமீட்டர் பை 5, 0.05 சென்டிமீட்டர். ஓகே, 0.05 சென்டிமீட்டர் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? எனக்கு 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்போ, ஓகேவா, 5
5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்போ இங்கே பாருங்கள், நல்லா யோசிங்க. 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்போது எனக்கு ஸ்க்ரூ வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு? 0.25 சென்டிமீட்டர் மூவ் ஆகுது. நான் இங்கே 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் தான் நான் கணக்கு பண்ணணும். அப்போது 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ்னால் எனக்கு அப்பாங்க அந்த இங்கே 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் சொல்கிறத நான் ஒரு பிச்சு கணக்கு எடுத்துக்கணும். அப்போது 5 பிட்சை நான் என்னென்னு சொல்லலாம், 5 பிட்சுனால எனக்கு 0.25 சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்கு மெயின் ஸ்கேல்லேருந்து. ஓகேவா? அப்போது எனக்கு 1 பிட்ச் அப்போ எவ்வளோ மூவ் ஆயிருக்கும்? 0.05 சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்குமா? ஓகே, நான் இங்கே பிச்சு கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. நான் என்ன பண்ணிட்டேன்? பிச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, லீஸ்ட் கவுண்ட் வந்து பிச்சு பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் இங்கே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு? 100 கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு 1 MSD எவ்வளோ வந்திருக்கும்? 0.05 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? அப்போது எனக்கு 1 MSD வந்து 0.05 சென்டிமீட்டர். அதுதான் என்னுடைய 1 பிட்ச். ஓகேவா? 0.05 சென்டிமீட்டர். சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் என்ன இருக்கும்? 100. ஓகேவா? 100 இருக்கும். இப்போது எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கிறப்ப எனக்கு 100னா எனக்கு 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ் அப்போ எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 500 இருந்துருக்குமா? புரிஞ்சுதா? அப்போது நான் இப்போ என்ன பண்ணலாம்? பிச்சு வந்து நான் இந்த டிஸ்டன்ஸை போடலாம். எனக்கு டோட்டலில் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 500 டிவிஷன்ஸ் இருக்கும். சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் டோட்டலாக 500. புரிஞ்சு? சர்க்குலர் ஸ்கேல் டோட்டலாக 500. அதனால் என்ன பண்ணிட்டேன்? இங்கே தனித்தனியாக எடுத்து போட்டேன். ஓகேவா? இந்த எனக்கு 1 பிட்ச்னா 1 ரொட்டேஷன். அப்போ எனக்கு 1 ரொட்டேஷனால் ஒரு பிட்ச்சு நடந்திருக்கும். அப்போ அந்த பிட்ச்சு மூலமாக என்ன பண்ணலாம்? எனக்கு 1 மெயின் ஸ்கேல்னு சொல்லலாமா? அதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் டேரெக்டாக எடுத்து கூட போகலாம். அப்போ 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்போ சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் என்ன பண்ணணும்? 5 கம்ப்ளீட் ரொட்டேஷனால சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் நீங்கள் இன்ட்டு 5 டைம்ஸ் போட்டுக்கணும். கீழே டினாமினேட்டரில் இன்ட்டு 5 டைம்ஸ் போனால் அப்போ எனக்கு 500 வரும். 0.25 சென்டிமீட்டர் டிவைட் பை 500 வரும். அப்போ எனக்கும் அதே தான் வரும் இங்கே. ஓகேவா? ஓகே, லீஸ்ட் கவுண்ட் அப்போ எனக்கு இங்கே என்ன வரும்? அதே தான் வரும். ஓகே, போடலாமா? 0.05 இன்ட்டு 10⁻⁻2 சென்டிமீட்டர். ஸோ 5 இன்ட்டு 10⁻⁻4 சென்டிமீட்டர். இதுதான் என்னுடைய லீஸ்ட் கவுண்ட். ஓகேவா? லீஸ்ட் கவுண்ட் இப்படி கிடச்சிருக்கு. ஓகே சார், லீஸ்ட் கவுண்ட் கிடச்சிருச்சு சார். இப்போது நான் என்ன பண்ணணும்? மெயின் ஸ்கேல் ரீடிங்க்கு மாற்றணுமா இதை? அப்போது மெயின் ஸ்கேல் ரீடிங்க்கு என்ன போடுவேன் நான்? டிவிஷன் 4 இன்ட்டு பிட்ச்சு வந்து எனக்கு 0.05 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 0.2 சென்டிமீட்டர். ஓகே, சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எனக்கு 30 அப்படியே இருக்குது. சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து எனக்கு என்ன இருக்குது? 30 அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணலாம்? இதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணுங்கள். எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஏன்னா டோட்டலாக என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 0.2 ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ எனக்கு? 5 இன்ட்டு 10⁻⁻4 இன்ட்டு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ? 30 மைனஸ் வரும் மைனஸ் 0 எரர் என்ன வருது? 0 எரரே கிடையாது, நெக்லிஜிபிள்னு கொடுத்துறாங்க. ஸோ நான் 0 போட்டுக்கிறேன். ஓகே, 0.2 ப்ளஸ் 5 3 சார் 15. அப்போ 150 இன்ட்டு 10⁻⁻4 4 சென்டிமீட்டர் தானே. 0.2 ப்ளஸ் 1 2 3 4 அப்போ 0.015. ஓகேவா? அப்போ 0.215 சென்டிமீட்டர். யா, கரெக்டாக புரிஞ்சுதா? 0.215 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? எப்படி போட்டிருக்கன்றது புரிஞ்சுதா? ஸோ நான் மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் கொடுத்துருவாங்கப்பா எனக்கு. ஓகேவா? 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணுறப்ப எனக்கு ஸ்க்ரூ வந்து என்ன மூவ் ஆகுது? 0.25 சென்டிமீட்டர் லீனியர் டிஸ்டன்ஸாக மூவ் ஆகுது. இந்த மாதிரி எனக்கு மூவ் ஆகுது. 0.25 டிஸ்டன்ஸ் எனக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? அப்போது நான் இங்கே என்ன பண்ணும்? லீஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கலாமா? பிட்ச்சு நான் இப்படிங்க வச்சுக்கோங்க. பிட்ச் எனக்கு என்ன இருக்கும்? டோட்டல் டிவிஷன்ஸ் மூவ் ஆனது. அப்போ 0.25. சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எனக்கு டோட்டலாக டிவிஷன்ஸாக இருக்கும். 100 டிவிஷன் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த ஒவ்வொரு டிவிஷன்ஸும் எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறப்ப எனக்கு 100 டிவிஷன்ஸ் நடந்திருக்கணும். எனக்கு 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணுறதுனால எனக்கு 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன்றது இங்கே பாரு, 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது எனக்கு 100 டிவிஷன். புரிஞ்சுதா? 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனை 100 டிவிஷன் சொல்லணும். அப்போ 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸை 500 டிவிஷன் சொல்லணும். ஓகேவா? இப்போ எனக்கு 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணுறப்ப, ஓகேவா, 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணுறப்ப எனக்கு இங்கே என்ன ஆகியிருந்திருக்கும்? 0.25 சென்டிமீட்டர் மூவ் ஆகிருக்கும். அப்போது எனக்கு அது 5 பிட்ஸுன்னு இருக்கும். 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் எனக்கு 5 பிட்ஸு கணக்காக இருக்கும். 5 மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான் இருந்திருக்கும். இப்போது 1 பிட்ச் எடுக்கிறப்ப எனக்கு 0.05 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கா? ஸோ நான் அப்படின்னு சொல்லலாம். நான் ஆர்டராக எடுத்தும் போடலாம். இல்லை எனக்கு குழப்புது அப்படின்னா நல்லா பாருங்கள்,
1 கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா 1 பிட்ச், அதாவது 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 MSD. ஓகேவா? நான் லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? பிட்ச் பை சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். பிட்ச்னு சொல்லலாம், இல்லை 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லலாம். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் நான் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இங்கே எனக்கு 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? டோட்டலாக எனக்கு 5 கம்ப்ளீட் ரொட்டேஷனால் ஆன டிஸ்டன்ஸ் தான் இது. 0.25 சென்டிமீட்டருங்கிறது 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ்னால் ஏற்பட்ட டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போது 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸுங்கிறப்ப 100 டிவிஷன்ஸ். அப்போது அந்த 100 டிவிஷன்ஸ் எனக்கு எதுக்கு கரஸ்பாண்டாக இருக்கும்? 1 mm ஆஃப் மெயின் ஸ்கேலுக்கு ஈக்குவலாக. நம்ம அதை அப்படி பார்த்தோமா? இப்போ 0.1 சென்டிமீட்டர் ஆஃப் மெயின் ஸ்கேலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? 0.1 சென்டிமீட்டர் ஆஃப் மெயின் ஸ்கேலுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் நீங்கள் எப்படி போடுறேன். நீங்கள் எடுத்தும் கூட போடலாம், லீஸ்ட் கவுண்ட் டேரெக்டாக கூட போடலாம். 0.25 சென்டிமீட்டர். பிட்ச்சு வந்து என்ன பண்ணுவோம்? 500 டிவிஷன்ஸ் போடணும். இதனால் 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஒரு ரொட்டேஷனுக்கு எனக்கு என்ன தேவை? 100 டிவிஷன்ஸ் உருவாகுது. அப்போ 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ் அப்போ 500 டிவிஷன்ஸ் போடணும். 0.25/500 போட்டு கூட நீங்கள் அந்த ஆன்சரை கொண்டு வரலாம். ஓகே, வெல் டன். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ அடுத்து வாங்க. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் சம். ஓகேவா? இது வந்து என்னது? எனக்கு இது லாஸ்ட் சம். இங்கே பாருங்கள். ஸோ தெளிவாக பாருங்கள், இந்த சம்ஸ் அதேமாதிரி தெளிவாக பாருங்கள். இன் அ ஸ்க்ரூ கேஜ் தெர் ஆர் 100 டிவிஷன்ஸ் ஆன சர்க்குலர் ஸ்கேல். ஆமாம், இங்கே இருக்குது. அண்டு த மெயின் ஸ்கேல் எவ்வளோ மூவ் ஆகுது? 0.5 mm ஆன கம்ப்ளீட் ரொட்டேஷன் தான் சர்க்குலர் ஸ்கேல். நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே 5 கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எனக்கு 0.25 சென்டிமீட்டர் மூவ் ஆச்சு. இங்கே எனக்கு 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் எப்பவுமே பார்க்கணும். அப்போ 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எனக்கு என்ன ஆகுது? 0.5 mm மூவ் ஆகுதா? ஸோ புரிஞ்சுதா? அப்போது 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எனக்கு 0.5 mm மூவ் ஆகுது. அப்போ என்னுடைய பிட்ச் என்னவாக இருக்கும்? 0.5 mm. புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா? இப்போ எப்படி நான் அங்கே போட்டேன்றதை புரிஞ்சுதா? எப்படி வந்திருக்கும்? புரிஞ்சுதா? இந்த சம்மில் புரிஞ்சுதா? எப்படி சம் வந்திருக்கும்? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி இதே வாசிங்க. த ஜீரோ எரர் சர்க்குலர் ஸ்கேல் லை 6 டிவிஷன் பிலோ த லைன் ஆஃப் கிராஜுவேஷன் when the 2 studs are brought in contact with each other. ஓகேவா? ஜீரோ ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் லைஸ் 6 டிவிஷன் பிலோ த லைன் ஆஃப் கிராஜுவேஷன். அப்போ என்ன பண்ணலாம்? அங்கே ஒட்டியிருக்கு. இங்கே பாரு, இங்கே எனக்கு 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். 6 டிவிஷனுக்கு கீழே இருக்குது. 6 டிவிஷனுக்கு கீழே இருக்குது. 6 டிவிஷன் கீழே இருக்குது. அப்படின்னா இங்கே பேர் வரைய நம்பர் இப்படி நான் போட்டேன்னா என்னோடய ஜீரோ எங்கே இருக்குது? 6 டிவிஷன் கீழே. அப்போ 1 2 3 4 5 இங்கே 6 இருப்பா. 6 டிவிஷனுக்கு கீழே இருக்குது. அப்போ என்னோடய எண் என்ன இருக்கும்? 6ஆக இருக்குமா? அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஜீரோ எரர்? பாசிட்டிவ் டைப்பா? புரிஞ்சுதா? அடுத்த லைன் வாசிக்க புரியுதா? ஜீரோ ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் எங்கே லைஸ் அப்படின்னா எங்கே ஒட்டி இருக்குது, எங்கே கோயின்சைட் ஆகிருக்குன்னா 6 divisions below the line of graduation when 2 studs are brought in contact with each other. When a wire is placed in between the 2 studs வைக்கிறோம், 4 linear scale divisions are clearly visible while the 46th division of the circular scale coincide with the reference line. என்னோட ரெஃபரன்ஸ் லைன் இருக்குல்ல, அங்கே எனக்கு 46th division coincides ஆகிருக்கு. அப்போ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து எனக்கு 46 இருக்கும். ஓகே, ஜீரோ எரர் கண்டுபிடிக்க அவங்களே கொடுத்துட்டாங்க. 6 டிவிஷனுக்கு கீழே தான் இருக்குது ஜீரோ. அப்போ பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டா எழுதிடலாமா? எனக்கு பிட்ச் என்ன இருக்கும்? நான் பிட்ச்சு சொன்ன மாதிரி பிட்ச்சு வந்து 0.5 mm. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை போட்டு அந்த கொஸ்டின் பேர் இருக்கலாம். ஓகேவா? பிட்ச் வந்து 0.5 mm. எனக்கு 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு தான் நான் பிட்ச் எடுக்கணும். அங்கே எனக்கு 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் இருக்குது. அப்போ நான் 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு மாற்றினால எனக்கு 0.05 சென்டிமீட்டர் அங்கே வந்துச்சு. புரிஞ்சுதா? அந்த சமயம் இங்கே பாருங்கள், நான் 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் தான் மாற்றிருக்கேன். அப்போ தான் எனக்கு 1 பிட்ச் கிடைக்கும். 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு மாற்றினா எனக்கு 1 பிட்ச் கிடைக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 1 கம்ப்ளீட் ரொட்டேஷனோட 1 பிட்சோட வேல்யூ எனக்கு என்ன இருக்குது? 0.5 mm இருக்குது. அது 1 மெயின் ஸ்கேல். அதான் எங்களுக்கு மெயின் ஸ்கேல் இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், எனக்கு வேறு என்ன வேல்யூ இருக்குங்க? சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 100. அப்போது லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.5/100. ஓகே, 5 × 10⁻³ மில்லிமீட்டர். ஓகே, ஸோ அடுத்து ஜீரோ எரர். இங்கே பாருங்கள், ஜீரோ எரர் எனக்கு இது பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஜீரோ எரர் வந்து பாசிட்டிவ். புரிஞ்சுதா? ஜீரோ எரர் எப்படி பாசிட்டிவ் வந்து புரிஞ்சுதா? ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள், ஜீரோ ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் இந்த 6th டிவிஷன் பிலோ த லைன் ஆஃப் கிராஜுவேஷன். ஓகேவா? ஜீரோ ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் எங்கே இருக்குது? 6 டிவிஷன் பிலோ த லைன் ஆஃப் கிராஜுவேஷன். அந்த கோயின்சைடான லைனுக்கு 6 டிவிஷன் கீழே ஜீரோ இருக்குது. அப்போ ஜீரோ ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? பாசிட்டிவ் ஜீரோ எரராக, ஜீரோ எரர் பாசிட்டிவ். அப்போ எனக்கு என்னது? +6 டிவிஷன். அப்போ ஜீரோ எரரோட ரீடிங் என்ன?
ப்ளஸ் 6 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் 5 இன்ட்டு 10⁻³ mm. அப்போது 30 இன்ட்டு 10⁻³ mm. ஸோ 3 இன்ட்டு 10⁻² mm போடலாமா? ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 0.03 mm. ஓகேவா? 0.03 mm. பார்த்தீங்களா? ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0.03 mm. ஓகே. அடுத்து சார் நான் 3 லைனை படித்தேன் சார். அடுத்துங்க பாருங்கள். வென் அ வயர் பிளேஸ்டு பிட்வீன் 2 ஸ்டட்ஸ், 2 ஸ்டட்டுக்கு இடையில் ஒரு வயரை பிளேஸ் பண்ணுறாங்க. 4 லீனியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் ஆர் கிளியர்லி விசிபிள். 4 லீனியர் ஸ்கேல் டிவிஷன் அப்போனா மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா? லீனியர் ஸ்கேல் தான் மெயின் ஸ்கேல் டிவிஷன். அப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 4 இருக்குது. சர்க்குலர் ஸ்கேல் அந்த ரீடிங், சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து 46th டிவிஷனில் எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சைட் ஆகுது. ஓகேவா? அப்போது மெயின் ஸ்கேல் டிவிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு இங்கே பாருங்கள், மெயின் ஸ்கேல் டிவிஷன் கொடுத்துட்டா ஓகே, நான் என்ன பண்ணும், டிவிஷன் இன்ட்டு பிட்ச். இதுதான் என்னுடைய ரீடிங். என்ன ரீடிங்? இதுதான் என்னுடைய மெயின் ஸ்கேல் ரீடிங். அப்போ தான் நான் ஃபார்முலா போட முடியும். இதுதான் என்னுடைய மெயின் ஸ்கேல் ரீடிங். ஸோ இங்கே யூஸ் பண்ணுங்கள். டிவிஷன் வந்து 4 இன்ட்டு பிட்ச். பிட்ச் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன்? 0.5 mm. 5 4s are 20, அப்போ 2 mm. மெயின் ஸ்கேல் ரீடிங் எம்எஸ்ஆர் வந்து 2 mm. ஓகே, வெரி குட். ஓகேங்க, வாங்க ஃபார்முலா என்ன அடுத்து இங்கே எழுதலாமா? நான் ஃபார்முலாவுக்கு போயிடலாமா டேரெக்டாக? மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் மைனஸ் 0 எரர். ஓகேவா? இங்கே பாருங்கள், மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 2 mm ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? லீஸ்ட் கவுண்ட் வந்து 5 இன்ட்டு 10⁻³ சர்க்குலர் ஸ்கேல் 46 மைனஸ் 0 எரர் வந்து 0.03. ஓகேவா? ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ அதையும் நானே கால்குலேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 46 இன்ட்டு 5, 5 6 are 30, 5 4s are 20, 23, 230 இன்ட்டு 10⁻³ அப்போது எனக்கு என்ன வரும்? 0.23 கிடைக்குமா? யா, கரெக்ட். அப்போ 2 + 0.23 மைனஸ் 0.03. அப்போ 2 + 0. உங்களுக்கு என்ன வரும்? 0.2. கரெக்டாக? 0.2. அப்போ 2.2 mm. ஓகேவா? 2.2 mm. ஓகே, ஆன்சர் வந்துருச்சா? உங்களுக்கு உடைய ரீடிங் எவ்வளோ? 2.2 mm. 2.2 mm. ஓகே. ஸோ ஃபைனல் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 2.2 mm. ஓகேவா? 2.2 mm. ஸோ இதுக்கப்புறம் பேஜ் இல்லை. ஓகேவா? ஸோ எனிவே புரிஞ்சுதா? ஸ்க்ரூ கேஜ் கம்ப்ளீட்டாக நடத்தியாச்சு. கம்ப்ளீட்டாக புரியுதா? ஓகே. இங்கே பாருங்கள், இந்த கடைசி 2 சம்மை சொன்ன மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதுவும் இந்த சம்மை மெயினாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாத்தையுமே 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்போ தான் நம்ம 1 பிட்ச்சு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஃபார்முலாம் சொல்லிட்டேன், எப்படி அப்ரோச் பண்ணணும் என்ன எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். ஓகேவா? எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஓவரால் என்ன சொல்லிக்கிறேன் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே தான் ஆரம்பிக்குது. ஓகே, ஸ்க்ரூ கேஜோட டயக்ராம், பேசிக் டயக்ராம். ஸோ மெயின் ஸ்கேல்னா ஸ்க்ரூ கேஜ்னா ஜூம் பண்ணி டயக்ராம் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய இங்கே அந்த சர்க்குலர் ஸ்கேல் சொன்னால அது எப்படி கோயின்சைட் ஆகுது எப்படி என்னன்றதை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பேசிக்கான ஃபார்முலாஸ். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கம்பேரிசன் பிட்வீன் வெர்னியர் ஸ்கேல் அண்டு சர்க்குலர் ஸ்கேல். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0 எரர் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம ரீடிங் கண்டுபிடிக்கணும், டிவிஷனை வந்து ரீடிங்காக மாற்றுறதுக்கான ஃபார்முலா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேசிக்காக ஒரு 6 to 7 சம்ஸ். ஓகே, 6 சம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, 6 சம்ஸ் பேசிக்காக என்ன இருக்கும், ஒரு 6 சம் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமும்
நான் என்ன பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் தனியாக ஒரு லெக்சர் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ்பெஷலி நம்மளோட நீடிசி தமிழோட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம நீடிசி தமிழோட ஃபிசிக்ஸ் கேட்டலிஸ்ட்லேருந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நிறையா புக்கை ரெஃபர் பண்ணி அதிலிருந்து எடுத்து போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவன் கடைசி 2 கொஸ்டின்ஸும் நம்மளோட கேட்டலிஸ்ட்டில் இருந்த கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ தான் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்ன ஆகும், அடிக்கடி நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், எந்த வேணா அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, தேங்க்யூ.